உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய பட்டிமன்றம் நடக்குது. இன்னைக்கு பட்டிமன்றம் ஒரு அருமையான பட்டிமன்றம், அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய திருமணங்களில் அதிகமாக கவனம் செலுத்தப்படுவது, போற்றப்படுவது எதுன்னு பார்த்தா சடங்குகளா, ஆடம்பரமா? திருமணத்தை பண்றவங்க சடங்குகளை அதிகமாக முன்னிறுத்தி பண்றாங்களா, இல்ல ஆடம்பரத்துக்காக பண்றாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு தலைப்பு. எது அதிகமாக விஞ்சி காணப்படுகிறது, மிக்கோங்கி இருக்கிறது என்றெல்லாம் நம்ம அதை சொல்லலாம். ஆனா திருமணம் என்பது நம்முடைய தமிழர் பண்பாடு. பண்பாடு என்பது பண்டை காலத்திலே திருமணத்தை களவியல், கற்பியல் என்ற 2 முறைகள் இருந்தது. சங்க இலக்கியத்திலே வருகிறது. களவியலாக இருந்தாலும் கற்பியலாக இருந்தாலும் திருமணம் என்பது நடைபெறுகிறது. பிற்காலத்திலே அக்காலத்திலே கூட இருமணம் இணைந்து திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. பிற்காலத்திலே பல மனங்கள் சேர்ந்து இருமணத்தை இணைக்கின்ற செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. இப்படி திருமணம் 2 வகையாக நடைபெறுகிறது. திருவள்ளுவர் திருமணங்களை பற்றி பேசியிருக்கிறாரா? அவர் இல்வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார். இல்வாழ்க்கைனா திருமணம் தானே. திருமணத்துக்கு அப்புறம் இல்வாழ்க்கை. அன்பும் உரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இன்றைக்கு எல்லா திருமண அழைப்புதல்களையும் மேல போடக்கூடிய 2 வரிகள் தமிழ்நாட்டுல இந்த திருக்குறள் வரிகள் தான். பாவேந்தர் பாரதிதாசன் அவர் நம்ம சங்கத்தினுடைய செயலாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயலாளர். அவரும் திருமணம் பத்தி பேசுறாரு. அவர் முதியோர் காதலை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. எப்படி கருத்தொருமித்து அந்த கருத்தொருமித்த காதல் இருவர் அப்படின்ற அவங்க 2 பேரும் மனம் இணைந்தால் அதுதான் திருமணம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவரும் செயலாளரும் திருமணம் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இப்போது இங்கே திருமணத்தில் விஞ்சி இருப்பது சடங்குகளா, ஆடம்பரமா என்ற தலைப்பில் 2 அணிகளாக பிரிந்து பேச இருக்கிறார்கள். எல்லோரும் சிறந்த தமிழ் பற்றாளர்கள், வள்ளுவத்தையும் பாவேந்தரையும் படித்தவர்கள், தாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய திருமணங்களையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதிலும் பல பாடங்களை படித்தவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த தலைப்புக்குள் செல்லும் முன்பாக சடங்கு என்பது என்ன என்று சொன்னால், முன்னோர் சில நெறிகளை, முறைமைகளை சொல்லுகிறார்கள். இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் சடங்கு என்று சொல்லுகிறோம். உதாரணமாக எடுத்துக்காட்டாக பார்த்தால், தமிழ்நாட்டிலே மங்கள நான் சூட்டுவது. ஒரு மஞ்சள் கயிற்றிலே அந்த மணமகள் கழுத்திலே மணமகன் கட்டுவது. இதை இன்றைக்கு நாம் அந்த சடங்கை பின்பற்றோம். அதுல உபச்சடங்காக நிறைய இருக்குது. நிறைய சடங்குகளை பார்த்தா மாப்பிள்ளை கோச்சிக்கிற சடங்கு இருக்குது. காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிடுவாரு. உடனே அவருக்கு போய் கூப்பிட்டு அந்த மைத்துனரா இருப்பவர், என்ன மாப்பிள்ளை போயிட்டீங்க, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோடு இருங்க வாங்க அப்படின்னு இழுப்பாரு. அவர் இழுப்பாரு, அவர் கையை இழுப்பாரு, இவர் இழுப்பார். 2 பேரும் இழுக்கிற போது சட்டென்று ஒரு மோதிரத்தை அவர் விரல்ல போட்ட உடனே மோதிரத்தை வாங்கி கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்வார். இப்படி ஒரு சடங்கு இதெல்லாம் இருக்குது. இப்படி பல சடங்கு, அம்மி பிதித்து அருந்ததி பார்த்தல் என்று சொல்லுவார்கள். இப்படி நிறைய சடங்குகள் பிற்காலத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சடங்குகளைத்தான்
தொடர்ந்து செய்கிற போது அதை சம்பிரதாயங்கள் என்று சொல்லிவிடுவேன். இந்த சடங்குகள் தான், இந்த வழிமுறைகள், நெறிமுறைகள் சிலவற்றை நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி நமக்கு அதை வழங்கினார்கள். சிலப்பதிகாரத்திலே திருமணத்திற்கு முன்பாக மணமகனை அழைத்து வருகிறார்கள். அது ஒரு சடங்கு. ஆனா எப்படி அழைத்து வர்றாங்க? அந்த ஊர்ல அந்த மணமகனை சாதாரணமா கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா பல இசை கருவிகள் முழங்க, யானையின் மீது அமர வைத்து அந்த மணமகனை அழைத்து வருகிறார்கள். இந்த காட்சிய இங்க இருக்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு ஒரு நல்லொழுக்கம் நல்லொழுக்கமே தெரியும். இதோட நோக்கம் என்ன? இந்த பையனுக்கு நாங்க இந்த பெண்ணை திருமணம் பண்றோம். இதுல ஏதேனும் யாருக்காவது மாறுபட்ட கருத்து இருந்தா வந்து சொல்லலாம். இதைத்தான் அந்த செயல். அது ஒரு செயல். அது ஒரு நெறி. அதை சடங்காக மாற்றிட்டாங்க. இன்றைக்கு மாப்பிள்ளை ஊர்வலம்னு ஒண்ணு இருக்குது. எதுக்காகன்னு தெரியாமலே வச்சிருக்காங்க. ஒரு கார் வரும். அந்த கார்ல மாப்பிள்ளை உட்கார்ந்துப்பாரு. சுத்தி குஞ்சு குருமா பொட்டு பொட்டுலாம் எல்லாம் ஏறிக்கும். உட்கார்ந்துட்டு அந்த காரு மெல்ல நகர்ந்து வரும். பல நேரங்கள் அந்த கார் ஓடாது. பின்னாடிக்குள்ள தள்ளிக்கிட்டு வருவாங்க. முன்னாடி வாத்தியெல்லாம் வாசிப்பாங்க. இப்படி அந்த கார் நகர்ந்து வந்து அந்த மணமகன் இறங்குன உடனே அவருக்கு ஒரு மாலை சூடி அழைச்சிட்டு போவாங்க. இந்த மணமகன் அழைப்புன்னு சொல்லுவாங்க. இதை இன்றைக்கும் அத செய்றாங்க. இது ஒரு சடங்கு. அந்த சடங்கு இப்போ சம்பிரதாயமாக மாறுகிறது. வழக்கமாக, பழக்கவழக்கமாக மாறுகிறது. ஒரு சமூகத்துல இப்படித்தான் நம்ம வந்து பண்பாட்டு வளர்ச்சி. அது பழக்கவழக்கம் சொல்றோம். இதிலே அடிப்படை நோக்கத்துக்கு முரணாக ஆடம்பரமே இருக்கிறது. இந்த சடங்குகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆடம்பரமே அதில் அதிகமாக இருக்கிறது என்று பேசுவதற்காக ஒரு அணி இங்கே வந்திருக்கிறார். முதலிலே நாம் சடங்கு என்ற அணியை சடங்குக்காக இல்லாமல், சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அழைப்போம். இந்த அணியினுடைய தலைமை பேச்சாளராக வந்து பேச வருகிறார் திருமதி கு. சத்யவதி குமார் அவர்கள். திருப்பூரைச் சேர்ந்த ஆசிரியர். ஒரு பள்ளியிலே தமிழாசிரியராக இருக்கிறார். நல்ல கவிஞர், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர். பல தளங்களிலே இருந்து பல தளங்களில் இருந்து பங்காற்றி வருபவர். சிறந்த தமிழ் பணியாற்றி வருபவர். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கு. சத்யவதி குமார் அவர்களே உங்கள் கருத்து தாருங்கள். வணக்கம் அப்பா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் எதிரணியில் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தில் இன்றைய திருமணங்களில் பெரும்பாலும் மிஞ்சி இருப்பது சடங்குகளா ஆடம்பரமா அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறாரு ஐயா. சடங்குகளே சடங்குகளே அப்படிங்கிற தலைப்புல வாதாட வந்திருக்கிறேன். திருமணம் அப்படிங்கிற பெயர் வந்த உடனே அங்க சடங்கு வந்துருதுங்கள. இப்ப வந்து காதல் பண்ணிருக்கிறாங்க, கெட் டுகெதர், அதாவது ஒருத்தருக்கு மனமுத்து வாழ்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அது வேற. ஆனா திருமணம் அப்படின்னு வந்துட்டாவே அங்கேயே சடங்கு தொடங்கிருது. முதலில் பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல், அப்புறம் மணப்பத்திரிகை அடித்தல், இந்த மாதிரி அனைத்து நிகழ்வுகளுமே சடங்கு சம்பிரதாயப்படிதான் நடக்குது. சரி, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப, பொண்ணாகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் யார பார்க்க போனாலும் சும்மா நினைச்சோன்னே போய் பார்த்துட்டு வந்துட முடியுங்களா? முதலில் தாய் மாமன் அழைக்கணும். அப்புறம் பங்காளிகளை அழைக்கணும். அங்கேயே வந்து முறைய மாத்தி கூப்பிட்டாவே சண்டைதான். ஏன் என்ன முதல்ல கூப்பிடல, உன்னை முதல்ல கூப்பிடலன்னு. ஏன்னா அதெல்லாம் முறை. எப்படி தாய் மாமன் முறையை நான் விட்டு கொடுக்க முடியும், பங்காளி முறையை நான் விட்டு கொடுக்க முடியுங்கிற வாக்குவாதம் அங்கேயே வந்துரும். அப்ப அங்கேயே சடங்குகள் தொடங்கிருது. அது மட்டுமா, இப்ப எதிரணியில இன்னைக்கு நிறைய பேரு, எதிரணி மட்டும் இல்ல, நிறைய பேர் திருமணத்துக்கு எப்படி போறாங்க? முதல்ல போய் வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு வரிசை. அந்த வரிசையில இருந்து இறங்கி போனா உள்ள போய் பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு நேரா போட்டோ எடுக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு வரிசை, புகைப்படம் எடுக்கிறதுக்கு. அடுத்து அந்த வரிசை எங்க போகுதுன்னு பார்த்தா அங்க இருந்து அப்படியே உணவறைக்கு போயிருது. மண்டபத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாதானே அங்க என்னென்ன சடங்குகள் நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருங்க. அங்க நம்ம அந்த வழக்கமே நமக்கு இங்க இல்லாம போயிருக்கு. திருமணத்துல வரிசை வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா திருமண வீட்டுல இந்த மாதிரி பல வரிசைகள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு வரிசையா கடந்துதான் அங்க போகணும். சிறப்பு சிறப்பு சார். ஆமாங்க. சொல்லுங்க. எந்த வரிசையில நாம் போறோம்னே தெரியறது இல்ல. அப்படியே நேரா முன்னாடி போறவங்க போறாங்க, நாம பின்னாடியே கண்ண மூடிட்டு போயிட்டே இருக்கிறோம். போறோம், நிக்கிறோம், புகைப்படம் எடுக்கிறோம், சாப்பிடுறோம், வந்துடுறோம். அதையும் மீறி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா எத பத்தி பேசுறாங்க? உன்னோட புடவை நல்லா இருக்கு. அந்த புடவை மாரியே நானும் வாங்கணும். இந்த
நகை நல்லா இருக்கு. சாப்பாடே சரியில்ல. போய் வீட்ல போய் நல்ல சாப்பாடா சாப்பிடணும். அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தான் நடக்குதே ஒழிய, அங்க மண்டபத்துக்குள்ள பெண் வீட்டாரும், மாப்பிள்ளை வீட்டாரும் முதன்மையாக அமர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருமே கவனிக்கிறது இல்லைங்கிறது தான் இந்த வாதத்திலிருந்து தெரியுதுங்க. வாங்கம்மா. அதாவது பெண் வீட்டாரும், மாப்பிள்ளை வீட்டாரும் அமர்ந்து என்னென்ன சடங்கு நடக்குதுன்னு யாருமே பார்க்கறது இல்லைன்னு சொல்ல வர்றேங்கப்பா. முதல்ல நிச்சயதார்த்தம்ன்னு சொல்லி நடத்துவாங்க. அதுல வந்து இப்ப எங்க முறையில எப்படி வைப்பாங்கன்னா, இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் வெற்றிலை பாக்கு வைத்தல்னு ஒரு முறை இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரா சொல்லி, அதுக்கு வெத்தலை பாக்கு வரிசையா வச்சு, அங்க இருக்க பங்காளிகள், அந்த மாமன்மார் முறைகள் அவங்க எல்லாத்தையோடையும் சொல்லி, அந்த வெத்தல பாக்க எல்லாத்துக்கும் வச்சு, முடிச்சுட்டு தான் அந்த பெண்ண கூப்ட்டு, அந்த நிச்சயதார்த்த புடவைய அவங்க கையில குடுப்பாங்க. அவங்க வந்து அந்த சபையின் நடுவுல எல்லாத்து கால்லயும் விழுந்து வாங்கணும். அப்ப எல்லாத்தோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஆ, நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற முறை. அந்த சரி. இடத்துல அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் அந்த சடங்கு நடக்குது. அதற்கப்புறம் அடுத்த நாள் முகூர்த்தம். அதுக்கு முன்னாடி முகூர்த்த கால் நடுறாங்க. எதற்காக மூங்கில்ல முகூர்த்த கால் நடுறாங்க? அந்த மூங்கில் மாதிரியே வம்சம் விருத்தி அடையணும். அப்படிங்கிற சடங்க வச்சு தான் அந்த முகூர்த்த கால் நடுறாங்க. அதுக்கு முன்னாடி பச்சை பந்தல் போட்டு வாழை மரம் கட்டுறாங்க. ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் தழைக்கணும். இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இணைந்து நடக்கும் இந்த இல்லற வாழ்வு வாழடி வாழையாக தழைச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாழை மரம் கட்டுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமே வந்து மக்கள் நல்லா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா வாழணுங்கிற முறைக்கு தான் கொண்டு வர்றாங்க. ஆடம்பரம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் இதெல்லாம் கட்டாமயே நீங்க வந்து வாழை மரத்துக்கு பதிலா வேற ஏதாவது கொஞ்சம் பனை மரத்த கொண்டு வந்து கட்டலாம்ல? ஏன் வாழை ஆமாமா. மரமே கட்டுறீங்க? அதுதான் அந்த இடத்துல அந்த சடங்குங்கிறது வாழை மரம் கட்டுனா தான் வாடி வாழையா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது கட்டுறாங்க. அதே மாரி அடுத்த முகூர்த்தம். அந்த மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தந்துனா அப்படின்னா கயிறு. அந்த மங்கல நாள் அத கட்டணும். ஏன் இப்ப ஆடம்பரமா தங்கத்துல தானே தாலி போடுறாங்க. எதுக்கு அந்த 3 முடிச்சு போடுறாங்க? 3 முடிச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மிக முக்கியமான அங்கம். 3 முடிச்சு அதாவது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலை குறிக்குது அந்த 3 முடிச்சு. அந்த 3 நிலையிலயும் ஒரு பெண்ணானது ஒரு தெய்வத்தன்மையோட இருக்கணும். தன்னோட குடும்பத்தை நெனச்சு தெய்வத்தை வேண்டி தன் குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் அந்த 3 முடிச்சு போடுறாங்க. நீங்க தான் ஆடம்பரமா செய்றாங்களே! எதுக்கு கயிறு கட்டுறீங்க? தங்கத்த மட்டுமே போட வேண்டியது தானே! ஏன் அந்த நான் முடிச்சு போடுற கொண்டு வரீங்க? அதுதான் சடங்கு. அந்த முதல் முடிச்சுல குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். 2வது முடிச்சு சகல செல்வங்களும் வரணும். 3வது முடிச்சு தன் குடும்பத்தை அனைவரிடமும் காக்கும் தைரியத்தோட இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 3 முடிச்ச போடுறாங்க. அது மட்டுமா, அந்த முடிச்சு போடுறப்போ அட்சதை அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. ஏன் ஆடம்பரமா வந்து நீங்க ரோஜா பூ தூவலாம், தாமரைப்பூ தூவலாம், இருக்கிற எல்லா பூவையும் கொண்டு வந்து தூவலாம். ஏன் அட்சதைங்கிற அந்த மஞ்சளும், நெய்யும் கலந்த மஞ்சள் அரிசிய போடுறீங்க? அதாவது மஞ்சள் பூமிக்கு கீழே விளையிற பொருள், அரிசி பூமிக்கு மேல விளையிற பொருள். அந்த மாதிரி இரு வேறுபாடுகள் இருந்தாலும், கணவன் மனைவியாக போற அந்த தம்பதிகள் மனமொத்து நல்லபடியா வாழணுங்கிற தேவதைகளை வாழ்த்துற மாதிரி தான் அந்த மஞ்சள் அரிசிய அட்சதையா போடுறாங்க. அதுதாங்க சடங்கு. நம்ம ஆன்மீகத்தோட ஒன்றானது தான் அந்த சடங்கு. அப்ப அந்த சடங்கு இல்லாம எந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுங்க? அச்சத நம்ம தூரத்துல இருந்தாலும் தூக்கி வீசுறாங்கல்ல. அத ஏன் வீசுறாங்க? அதுதான் அந்த சடங்கு சமுதாயத்தை நம்ம முறைப்படி பின்பற்றணும். அந்த மணமக்கள வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அட்சதைய போடுறாங்க. அது மட்டுமா, அக்னிய சுத்தி வலம் வர்றாங்க. நீங்க தான் ஆடம்பரமா செய்றீங்களே! எதுக்கு அக்னியெல்லாம் வச்சு புகையெல்லாம் கண்ண கசக்க வைக்கிறீங்க? புகை வைக்காம அது அப்படியே வெறும் பூச்செண்டுகளா வச்சிட வேண்டியது தானே! ஏன் அக்னி வளர்த்தியே ஆகணும்? அக்னிய சுத்தி வலம் வந்தே ஆகணும். கணவன் மனைவியாக போற மணப்பெண்ணும், மாப்பிள்ளையும் அந்த மங்கள நான் ஏற்றிய பிறகு, அ 2 இருவரும் கரங்களை பிடித்துக்கொண்டு அந்த அக்னிய சுற்றி வரும்பொழுது, 7 அடி நடந்தாவே அறிவியல் பூர்வமாகவும் சொல்றாங்க. 7 அடி இருவரும் ஒண்ணா நடந்தாவே மனது ஒத்து போய்விடும். அவங்களுக்குள்ள ஒரு சிநேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. அதத்தான் நம்ம முன்னோர்கள் இப்பதான் வந்து பார்க்குறாங்க, பேசுறாங்க. அந்த காலத்துல தாலி கட்டுனதுக்கு அப்புறம் கூட பார்க்காம இருந்தான்னு சொல்லி எத்தன பாட்டியும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மனம் ஒத்து அவங்களுக்குள்ள ஒரு சிநேகம் உருவாகணும், ஒரு நட்பு உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அக்னி சுத்தி வலம் வரங்கிற சடங்க வச்சிருக்கிறாங்க.
ஸோ திருமணம் அப்படிங்கிற நிகழ்வுல எத்தனை ஆடம்பரங்கள் இருந்தாலும் சடங்குகளே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கறதா என்னுடைய வாதமா நான் சொல்றேங்க. ஸோ இந்த 7 அடி நடக்கிறது பாத்தீங்கன்னா, முதல் அடியில அவங்களோட வாழ்க்கை பஞ்சம் இல்லாம இருக்கணும். 2வது அடி ஆரோக்கியம், 3வது நற்காரியம் நல்லா இருக்கணும். 4வது அடியில சுகமான செல்வம் பெருகணும். 5வது அடியில லட்சுமி அருள் இருக்கணும். 6வது அடியில தன்னோட குடும்பம் மட்டும் இல்லாம நாட்டிலேயே நல்ல பருவம் வரணும். 7வது அடியில மக்கள் அனைவரும் தர்மம் தழைத்தோங்க மாரி வாழணும். அப்படிங்கிற தன்னோட சுயவாழ்வு மட்டும் இல்லாமல் பொதுவாழ்வும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தையே இந்த சடங்குகள் மக்களிடம் உருவாக்கி தருகின்றன. எனவே இன்றைய திருமணங்களாகட்டும், என்றைய திருமணங்களாகனாலும் 3 முடிச்சு போடும் திருமணம் அப்படிங்கிறதுனாவே சடங்குகள் தான் மேலோங்கி நிற்கின்றன என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. அருமையா பேசுனாங்க. 7 அடி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த 7 அடிகளை விளக்குனாங்க. அவங்க சொல்ற போது ஒரு கருத்து சொன்னாங்க. தங்கத்துல இல்ல வைரத்துல கூட தாலி கட்டலாம், ஆடம்பரமா செய்யலாம். ஆனா கயிறு மட்டும் அந்த மஞ்சள் கயிறு தான் கட்டுறோம். எனவே அது முக்கியம். சடங்கு தான் முக்கியம். 1000 ஆடம்பரங்கள் இருந்தாலும் சடங்கு தான் முக்கியம்னு மிக அழகாக நேர்த்தியாக பேசுனாங்க. இன்னொரு கருத்து சொன்னாங்க. வாழை மரம் தான் கட்டுறோம், அந்த இடத்துல பனை மரம் கட்டுவோமா? ஏன் ஆடம்பரத்துக்காக பனை மரம் கட்டுவீங்களா? பணத்திலேயே கூட ஒரு மரம் கட்டலாமே, கட்டலையே, ஏன் கட்டல? அப்படின்ற கேள்விலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆஹ் சரியான ஒரு வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். உடைய வாதங்களை எல்லாம் கேட்கிற பொழுது நம்முடைய எதிரணி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு எடுப்பான வாதங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் திருமதி சத்யவதி குமார் அவர்கள். இவருக்கு பதில் சொல்லுகிற வகையில வர்றாரு திருமதி இரா கல்யாணி முருகேசன். ஆடம்பரம் அதுதான் மிக்கோங்கி இருக்குதுன்னு பேச வர்றாங்க. அம்மையார் கல்யாணி முருகேசன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் கனவாசிரியர் விருது பெற்றவர். இவரும் பள்ளியில ஒரு தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர். சங்கத்தமிழ் வளர்ப்பதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கிறார். மேலும் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இலக்கண வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். இவர் அவங்களுடைய அணியின் சார்பிலே தலைமை பொறுப்பேற்று வாதாட வருகிறார். வாருங்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். பட்டிமன்றத்தினுடைய அணித்தலைவராக ஆடம்பரமே என்ற தலைப்பில் பேச வருகிறார். வாருங்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களே, வாங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயர் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். இன்றைய திருமணங்களில் மேலோங்கி இருப்பது ஆடம்பரமா சடங்குகளா என்ற தலைப்பில் இன்றைய பட்டிமன்றம் தொடங்கி இருக்கிறது. இதன் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் இதில் இணைந்துள்ள அனைத்து பட்டிமன்ற உரை வீச்சாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய திருமணங்களில் மேலோங்கி இருப்பது சடங்குகளா ஆடம்பரமா? இதில் நான் என்னுடைய தலைப்பு ஆடம்பரமே. என்னுடைய தலைப்புக்கு ரொம்ப உதவியாக முன்னாடி வந்து பேசிட்டு போன அம்மா சத்யவதி அம்மா நிறைய கருத்துக்களை எடுத்து தந்துட்டாங்க எனக்கு. அதனால எனக்கு வேலை வந்து ரொம்ப குறைவுதாங்க. ஏன்னா அம்மாவே சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க, நிறைய வரிசைகள், வாகன வரிசைகள், புகைப்படத்துக்கு வரிசைகள், உணவுக்கு வரிசைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வரிசையில் நிக்கிறாங்களாம். இந்த வரிசையில எல்லாம் நிக்கிறதுனால முன்னாடி நடக்கிற சடங்கை எல்லாம் பார்க்காம விட்டுட்டாங்களாம். எப்படி சொல்றாங்க பாருங்களேன், உண்மைதானே? ஏன்னா இவங்க ஆடம்பரமா புகைப்படம் எடுப்பாங்களாம், முன்னாடி நிக்க வச்சிருவாங்களா எல்லாத்தையும். புகைப்படக்காரர் தான் நிப்பாரு முன்னாடி பூரா.
இவங்க எதை பார்ப்பாங்க? அங்க பொண்ணு மாப்பிள்ளைய கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. முன்னாடி பூரா புகைப்படக்காரர்களா நிப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து? வாகனத்துல வர்றது கூட ஆடம்பரம் தான். ஏன்னா திருமணம் ஆடம்பரமா நடத்துறாங்க. அங்க வந்து சும்மா சாதாரணமா வந்தா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வாகனத்துல வர்றாங்க. அது ஒண்ணு. ஆமாமா. அப்புறம் உணவு வரிசையில போய் பார்த்தீங்கன்னா விதவிதமா பல வகையா. ஐயா! வரிசையில வரிசையில போயி அந்த ஆ மணமகளையும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பரிசு குடுக்க போறாங்க. அப்ப கூட மணமகளையும் பார்க்க விடக்கூடாது. என்ன பார்க்க பாருங்க, விட என்ன மாட்டாங்க. பாருங்க, பாருங்க இந்த பக்கம் பாருங்கன்றாங்க. புகைப்படம் அப்பவும் எடுக்கிறதுல தான் அவங்களோட ஆடம்பரம். ஆமா. புகைப்படம் எடுக்கிறதுல தான் முதல் குறிக்கிற பொண்ணு மாப்பிள்ளை கூட நம்மள பார்க்க மாட்டாங்க. வந்திருக்கவங்கள நம்ம பார்க்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களா இருப்போம், உறவினரா இருப்போம், ஒரு அத்தை மாமாவா இருப்போம். வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இது பூரா என்னன்னா புகைப்படத்துக்கு அவங்களோட உருவத்த வந்து நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து உணவு அருந்த போவாங்க. அங்க போனா விதவிதமா ஆடம்பரமா உணவுகள் வைக்கிறனால உணவு சாப்பிடுறதுக்கு எல்லாரும் விரைந்து போயிடுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஆடம்பரத்தினால வந்த விளைவுகள் அம்மா. அத வந்து நீங்க வந்து சடங்குகள் செய்யறோம் நீங்க ஏம்மா பார்க்கலைன்னு கேட்கறீங்க. அடுத்து சொன்னாங்க அம்மா அழகா. என்ன சொன்னாங்கன்னா, வந்தவங்கலாம் "நீ இந்த புடவை கட்டியிருக்கியா? நீ இந்த நகை போட்டிருக்கியா?" அப்படின்னு விசாரிப்பாங்களாம். ஆமா. கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்றோம்? ஆடம்பரமா எல்லா நகைகளையும் அள்ளிட்டு போட்டு போகணும். நல்லா பட்டு புடவைய கட்டிட்டு போறோம். எல்லாம் போகும்போது, அப்புறம் அதெல்லாம் விசாரிக்கிறது தான் பார்ப்பாங்களே ஒழிய, அங்க யாரும் பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த சடங்குகளையும் பார்க்கறது இல்ல. அப்படிங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் வந்ததெல்லாம் எதனால? அப்படின்னா ஆடம்பரத்தின் விளைவுதான். இதுதான் அம்மா சொல்லதுல இருந்து தெரிஞ்சது. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க. இந்த மாங்கல்யம் பத்தி சொன்னாங்க. இன்றைக்கு மாங்கல்யம்ங்கிறது என்ன நிலையில இருக்குங்கிறது இன்றைய இன்றைய திருமணத்துல அவங்க சொல்றதா போடுறதெல்லாம் சொல்றாங்க. நான் நெறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். மாங்கல்யம் வந்து ஹேங்கர்ல தான் தொங்குறத நான் பார்த்திருக்கேங்க. ஏன்னா சட்டை தொங்குற ஹேங்கர்ல தான் மாங்கல்யம் தொங்குறத வந்து சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன். இன்றைக்கும் கூட. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். ஒரு திருமணத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த அம்மா குளிச்சு போட்டு, அந்த பாத்ரூம் கதவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாலிய மாட்டி விட்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் தங்க தாலி வேற. அப்புறம் யார் முன்னாடி குளிச்சாங்க? எல்லாம் சொந்தக்காரவங்க வேறயா? ஐயோ! யாரும்மா அது? தாலி இங்க இருக்கு தொங்குது அப்படின்னு எடுத்து அப்புறம் குடுத்தோம். அந்த மாரி நிலைமை இருக்குங்க. அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அது கூட மாங்கல்யம் எதுக்கு அவ்வளவு பெருசு போட்டுக்கிறோம்? தங்கத்துல தான் போடுறாங்க. இப்ப யாரு கயிறு போட்டுக்கிட்டு இருக்காங்க? கயிறெல்லாம் இப்ப திருமணத்துல அப்படியே தாலிய தூக்கி அப்படியே மாட்டுறது தான் இருக்குது. இப்ப முடிச்சு போடுறதெல்லாம் குறைந்து விட்டதுங்க அம்மா. அம்மா இன்னும் அன்றைய காலகட்டத்துல ஏன்னா இன்றைய திருமணங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பச்சை பந்தல் போட்டாங்கங்கிறாங்க, முகூர்த்த கால்ங்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கூட இன்றைக்கு திருமணம் இருக்கு. நம்மளோட புறநானூறுல கூட அன்றைக்கு சொன்னாங்க. என்னன்னா கைப்பிடித்து தலைவனுடைய கையை பிடித்து தலைவியை கொடுத்தார்கள் என்பதுதான் திருமண நிகழ்வில் இருக்கிறது. இதெல்லாம் பின்னாளில் வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே ஆடம்பரம் தான். திருமணம் என்பது முழுமையாக ஆடம்பரமாகிவிட்டது. அதுவும் பொண்ணோட அம்மா சொன்னாங்க, தாய்மாமன் அழைப்பு, தாய்மாமன் முறை அப்படின்னு அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஏன்னா தாய்மாமன் என்ன பிரச்சனை பண்ணுவாரு? எனக்கு இவங்களுக்கு என்ன அந்த உடை எடுத்து குடுக்குறதுல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு உடை எடுத்து குடுக்கணும். இது எனக்கு எனக்கு குறைவா எடுத்து குடுத்துட்ட. எனக்கு அவளுக்கு புடவை நல்லா எடுத்து குடுத்துருக்க. இங்க குறைவா எடுத்து குடுத்துருக்க. அங்க இருந்தே பிரச்சனை தான் ஆரம்பிக்குதுங்க. இதுல வந்து இது இல்ல. அங்க இருந்தே ஆடம்பரம் தான். நான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இவ்ளோ விலையில வந்து புடவை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஆடம்பரமா ஆகிருதுங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பொண்ணுக்கு எடுக்கிற புடவை. அது பொண்ணுக்கு புடவை கூட எடுத்துடலாம் போல இருக்கு. அந்த ஜாக்கெட் தைக்கிறாங்க பாத்தீங்களா? பிளவுஸு. அதுக்கு செலவழிக்கிற காசெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு பொண்ணு கேட்டோம்னா, அத ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளவுஸ்க்கு எவ்வளவு ஆச்சு தெரியுங்களா? இந்த பிளவுஸ்க்கு வந்து ரூ. 10,000 ஆயிடுச்சுங்க. ஒரு பிளவுஸ்க்கு 10,000மாங்க? என்ன ஆகுறது? அப்புறம் ஏம்மா எப்படி போய் குடும்பம் நடத்துறது? 25,000 குடுத்து 25,000 அந்த தோழி தைக்கிறாங்க. 25,000 அவங்கவங்க கல்யாணமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுதாங்கய்யா. ஆமா. இதெல்லாம் என்ன கொடுமையா இல்லையா? அந்த பொண்ணு எப்படி போய் குடும்பம் நடத்துறது? அ? குடும்பத்துல போய் குடும்பம் நடத்த வேண்டாமா? ஆனா அதுதான் குடும்பமே நடத்துறது இல்ல இப்ப எல்லாம். ஏன்னா திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு முன்னாடியே புகைப்படம்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. என்னென்ன பண்ணணுமோ, அது திருமணம் முடிந்த பிறகு எடுப்பாங்க புகைப்படம். இப்ப பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே புகைப்படம் எடுக்குறாங்களாம். கேட்டா வந்து இப்போ வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில கூட்டிட்டு போய் புகைப்படம்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இரவு ஃபுல்லா புகைப்படம் எடுக்குறாங்க. அத விட கொடுமை என்னன்னா, அர்ச்சனை சொன்னாங்க அம்மா. மஞ்சள் இதுல அர்ச்சனை போடுறோம். நீங்க அர்ச்சனை நிஜமா போய் பாருங்க. ஒவ்வொரு திருமண நிகழ்வுலயும் நீங்க பாருங்க, அர்ச்சனை நம்ம தலையில தான் இருக்குங்க. பொண்ணு மாப்பிள்ளை தலையில இல்லைங்களே அர்ச்சனை. எங்கேயா பார்த்திருக்கீங்களா? ஏன்னா எல்லாரும் பேருக்கு ஏன்னா அங்கதான் முன்னாடி பூரா புகைப்படக்காரரும் அந்த இந்த வாத்தியம் வாசிக்கிறவங்க வாத்தியம் கூட கிடையாது இப்ப. பாட்டு கச்சேரின்னு ஒண்ண போட்டு விட்டுறாங்க. அங்க வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட காதுல விழுகாது. பாட்டு கச்சேரி வேற. அதுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுங்க யாருக்கும். ஏதோ கூப்பிட்டாங்க. நம்மளும் போனோம். தலைய காமிச்சோம். பொண்ணோட அப்பாவ பார்த்தோமா? பார்த்துட்டோம். அவள பதிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அப்படின்னு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஆயிப்போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த அர்ச்சனை வந்து போட்டா எல்லாரும் நம்ம தலையில போடுறாங்க. அங்க பின்னாடி இருந்து நம்ம தலையில தூக்கி வீசுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுங்கடான்னு அது இல்ல. அதை விட கொடுமை என்னன்னா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, திருமணம் முடிந்த பிறகு தான் ஒரு பொண்ணையும், மாப்பிள்ளையும் வாழ்த்தணும். ஏன்னா எல்லாரும் கூடி அந்த திருமண நிகழ்விலே அந்த பொண்ணையும், மாப்பிள்ளையும் அழகா
நம்ம வாழ்த்துறது ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனா இன்றைய திருமண நிகழ்வுகளில் பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முதல் நாள் வரவேற்புன்னு ஒண்ணு வச்சிடுறாங்க. எல்லா கூட்டத்தையும் அன்னைக்கு கூப்பிட்டுறாங்க. அன்னைக்கு கூப்பிட்டு என்ன பண்றதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துனா எப்படிங்க? எப்படி வாழ்த்துறது? என்ன சடங்கு அது? திருமணம் முடிந்த பிறகாடி வாழ்த்துவதுதான் சிறப்பு. ஆனா திருமணத்துக்கு முன்னாடியே வாழ்த்துறாங்க. இதெல்லாம் வரவேற்புங்கிற பேர்ல அது ஒரு ஆடம்பரமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வும் புகைப்படம் எடுக்கிறதுல இருந்து, புடவை எடுக்கிறதுல இருந்து, அது மாப்பிள்ளை. சரி பொண்ணுக்கு தான் இவ்வளவு தானே, மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா கோட்டு சூட்டு. அந்த கோட்டு சூட்டு அடுத்து நம்ம ஊர்ல வெயில் காலத்துல போட்டுட்டு இருக்க முடியுங்களா? இல்ல சென்னையில தான் போட முடியுமா? இல்ல பொண்ணுக்கு ஒரு ஆடை எடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஏதோ அந்த சோழி என்னென்னவோ எடுக்குறாங்கங்க. சோழி, கீழின்னு என்னவோ. அது பாத்தீங்கன்னா, அதோட விலை என்னப்பான்னு கேட்டா, அது பாத்தீங்கன்னா சொல்றத விலைய கேட்டோம்னா மயக்கமே வந்துருங்க. அது வந்து அந்த திருமணத்த தவிர அந்த பொண்ணு அந்த அந்த ஆடைய வந்து எங்கேயாவது உடுத்திட்டு போ முடியுமா? இப்ப சேலை கட்டுவாங்க அழகா. அன்றைய காலகட்டத்துல சேலை கட்டுவோம். பட்டு சேலை கட்டுவாங்க. திருமணம் முடிஞ்ச பின்னாடி வளகாப்புன்னு ஒண்ணு வரும். வளகாப்பு அப்ப அந்த பட்டு சேலைய தான் கட்டுவாங்க. இப்ப வளகாப்புல கொண்டு போய் இந்த பொண்ணு இப்ப போட்டிருக்க அந்த ஆடைய வந்து உடுத்த முடியுமா? ஆனா அவ்வளோ விலை போட்டு எடுக்குறாங்க. கேட்டா எல்லாமே பெருமை. எல்லாமே பெருமை, ஆடம்பரம். அதற்கு தான் செய்றாங்க. இன்றைய திருமணம் முழுவதுமே அதுதான். ஆனா அந்த திருமணத்துக்கு கடன் வாங்கி, அத விட கொடுமை, கடன் வாங்கி திருமணத்துக்கு நெறைய செலவு செஞ்சுடுறாங்க. செலவு செஞ்ச பிறகாடி நான் பார்க்க நடந்ததுங்க. செலவு செஞ்ச பிறகு அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. கடன் இவ்வளவு இருக்கு திருமண கடன் சொன்ன பிறகாடி, அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அந்த பையன வந்து நீ கட்டக்கூடாது. நீ எதுக்கு திருமண கடன கட்டுறன்னு சொல்லி பையன கூட்டிட்டு தனியா போயிடுச்சுங்க. இல்லைன்னா நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்ருச்சு. அப்ப இங்க வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்றோங்க. நீ ஆடம்பரமா பண்ணி கடன வந்து அந்த பெண்ணோட பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சுமத்துறது இல்ல நம்ம வேலை. அதனால திருமணம் என்பது ஆடம்பரத்தின் விளைவினால இன்னைக்கு திருமணம் என்பது நிறைய இடங்களில் பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எனவே இந்த ஆடம்பரத்தை தவிர்த்து இரு மனதில் நல்ல ஒற்றுமையும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் நடத்தணும் ஒழிய இந்த மாதிரி ஆடம்பர நிகழ்வுகளில் நடத்துறதுனால தான் இன்றைக்கு திருமணங்கள் நிலைத்து நிற்பதில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து என்னுடைய வாதத்தை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமையா பேசுனாங்க. ஆடம்பரம் தான் காரணமா இருக்குது. பெருசா இருக்கு. திருமணங்கள்ல ஆடம்பரம் தான் பெருசா இருக்கு. சடங்குகளையே காணோம் அப்படின்ற மாரி. சுத்தமா சடங்குகளே இல்ல அப்படின்னு தன்னுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சாங்க. இந்த புடவை, நகை இதெல்லாம் போட்டுட்டு போறீங்களா? சடங்கு தான் முக்கியம்னா, சாதாரணமா வீட்ல இருக்க புடவையோட போ வேண்டியது தானே. ஏன் இந்த ஆடம்பரத்தோட போறீங்க? ஆடம்பரத்துக்கு தான் நீங்க போறீங்க அப்படின்றாங்க. இந்த ஆடம்பரத்த வந்து நெறைய விதவிதமாக உணவு வைத்திருக்கிறார்கள். நிறைய விதவிதமாக உணவு வைத்திருந்தாலும் கூட, கைகளிலே தட்டை ஏந்தி கொண்டு போய் அந்த உணவை வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் உட்கார வச்சு, வரிசையாக உட்கார வச்சு, அந்த மணமகள் வீட்டாரோ அல்லது மணமகன் வீட்டாரோ பரிமாறுவார்கள். நாம சாப்பிடுவோம். நான் ஒரு கிராமத்து திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அந்த கிராமத்து திருமணத்துல நாங்க சென்னையில மெட்ராஸ்காரங்களுக்கு மட்டும் உப்புமான்னு சொன்னாங்க. மெட்ராஸ்காரங்களுக்கு மட்டும் உப்புமா, ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடுன்னா, நேற்று சாப்பாடு. நேற்று நடந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா? அப்போ வடித்த சாதத்த, மிச்ச சாதத்த போட்டு, அதுக்கு அந்த குழம்பு ஊத்துனாங்க. அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. அந்த இடத்திலே ஆடம்பரம் இல்லை. நம்முடைய உறவினர் வீட்டு திருமணம், சடங்கு, சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு காலையில வயல் வேலைக்கு போகணும். நடுராத்திரி 3, 4:30 கல்யாணம். 4:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, அவங்கள பணிக்கு போனாங்க. அது மாதிரியான ஒரு காலம் இருந்தது. அம்மாவுக்கு பாவம் ரொம்ப கிமுன்னு நினைக்கிறேன். அம்மா. உங்களுக்கு கல்யாணம் கிமுல நடந்ததோ? ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த உடைக்கு பேர் தெரியல. லெஹெங்கான்ற பேர் தெரியல. எங்களுக்கெல்லாம் தெரியும். லெஹெங்கா அது பேரு. அன்னைக்கு மட்டும் தான் ஆமாங்கய்யா. போடுவாங்க. அந்த லெஹெங்கா. ஆடை பத்தி தெரியலங்க. அந்த ஆடைக்கு பேர் லெஹெங்கான்னு பேருமா? நல்லா நல்லா நெறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஆ அதுல ஒரு முக்கியமானது சொல்றேன். இந்த சடங்குன்னு ஒண்ணு செய்றோம். அரசாணை கால்ன்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்ல அரசாணை கால்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மர கொம்பையும், ஒரு ஆலமர குச்சியும் எடுத்து வச்சு கட்டி வைக்கிறாங்க. அதோட உண்மையான அடிப்படை என்னன்னு சொன்னாக்கா, முன்பு அரசர்கள் ஆண்ட காலத்திலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால், அது ஊர் பஞ்சாயத்தில சொல்லி பெரியவங்க, வீட்ல இருக்க பெரியவங்க முடிவெடுத்து, அரசனுக்கு தெரிவித்து, அரசனுடைய ஆணைக்கோல் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஒருத்தர் இருப்பார் கையில கோல் வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் தான் அந்த காசெல்லாம் வசூல் பண்றவர்.
தலையாரின்னு சொல்லுவாங்க, ஒரு பேரு, கிராமத்துல இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கோலை வைத்துக் கொண்டு நிற்பார்கள். எதுக்காக சொன்னா, அது அரசனுடைய அத்தாட்சி பெற்ற கோல். அந்த கோலை வைத்திருக்கிறேன், நீங்க திருமணம் செய்து கொள்ள அரசனுடைய ஆணை கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம் இருக்கு. அரசு ஆணை கோல். அதத்தான் பின்னாடி மாத்தி அரசாணை கால்னு மாத்தி ஒரு அரச மர குச்சியும் ஒரு ஆலமர குச்சியும் ஒண்ணா கட்டி வச்சு முடிஞ்சா பூவரசம் ஆலமரம் கட்டில பூவரச மரத்தை வச்சிடலாம், ஏதாவது ஒன்று வச்சிடலாம், வச்சு கட்டிடுறாங்க. இப்ப அதெல்லாம் ஒரு 2 குச்சி வைக்கிறாங்க. என்ன குச்சின்னு யாருக்கும் கவனிக்கிறது இல்லை. இப்படி சடங்குகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்னன்னு சொல்றாங்க, சடங்குகளை விட்டு விட்டு ஆடம்பரத்துக்குள் சென்று விட்டோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முறைகளாக இருக்கு. இந்த பாட்டு கச்சேரி முன்பு இருந்தது, இப்ப ஆட்ட கச்சேரி வந்துருச்சு. பாட்டு டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு வாசிக்கிறான், கூத்தடிக்கிறாங்க. நிறைய பேர் மது மருந்து விட்டு வந்து கூத்தடிக்கிறார்கள். இதெல்லாம் ஆடம்பரமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சி அப்படிலாம் நடக்குது என்று நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அம்மா அச்சனை இல்லம்மா, அச்சதை, அது வேற அச்சதை. அம்மா அழகா சொன்னாங்க, பூமிக்கு அடியிலிருந்து விளைகிற மஞ்சளையும் பூமிக்கு மேலே விளைகிற அரிசியையும் சேர்த்து போட்டு போடுகிறார்கள். ஆனால் ஒரு தமிழறிஞர், சைவ திருமுறை படித்த ஒரு தமிழறிஞர் கூறுகிறார், திருமணங்களில் அச்சதை போடக்கூடாது, மலர்களைத்தான் நீங்கள் மணமக்கள் மீது போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும், தவிர அச்சதை போடக்கூடாது. அச்சதை என்பது, அரிசி என்பது வேறொரு சந்தர்ப்பத்திலே போடக்கூடியது என்று அந்த தமிழறிஞர், தமிழாய்ந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு இந்த சடங்குகளை கூட, சம்பிரதாயங்களை கூட இன்னமும் அது பாட்டு நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆடம்பரத்திலேயே மூழ்கி போயிடுச்சு இந்த திருமணங்கள். அதுல அதிகமா மிகுந்த ஓங்கி இருக்கிறது. உள்ள நுழைகிற போதே எக்ஸிபிஷன் மாதிரி பஞ்சு மிட்டாய் வச்சுக்கிறான், அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, என்னென்னமோ விதவிதமா வச்சிருக்கான், பசங்களுக்கு பலூனு. இது கல்யாணமா இல்ல கண்காட்சியான்னு தெரியல. இன்னும் அந்த பெரிய அப்பளம் மட்டும் தான் விற்கல, அது கூட வச்சிருவாங்க எனக்கு. அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் வச்சிருப்பாங்க பெரிய அப்பளம், அந்த பெரிய அப்பளத்தை கூட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போனாக்கா ஒரு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் பார்க்கல, என்ன தெரியல. ஆடம்பரம் தான் அதிகமாக மிக்கோங்கி இருக்கிறது என்று மிக அழகாக நேர்த்தியாக திருமதி சத்யவதி குமாரனுடைய கருத்துக்களுக்கு எதிர்வாதம் வைத்திருக்கிறார்கள் திருமதி கல்யாணி முருகேசன். அவங்க பேரே கல்யாணி முருகேசன். நிச்சயமா அவங்க இந்த கல்யாணத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி வாய்ந்தவர். அதுவும் முருகேசன் வந்து கேட்டுக்கொண்டு வந்திருப்பார்கள். நிச்சயமாக அவரும் நிறைய சொல்லிக் கொடுத்திருப்பார், இப்படியெல்லாம் பேசு என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். அதோடு வந்து பேசியிருக்கார்கள். சிறப்பம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததாக சடங்குகளே அதிகமாக காணப்படுகிற என்ற அணியிலே பேசுவதற்காக திருமிகு ஆசிரியர் பெற்றவர் கவிஞர் திலகம் திருமதி சு பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். இந்த அம்மா சடங்குதான் மிக்கோங்கி இருக்கிறது என்று சொல்கிறவர். நிறைய பேருக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தேன் என்னுடைய மகள் திருமணத்திற்கு. அப்ப அழைப்புகள் கொடுத்திருந்த போது மிகச் சிலர் மட்டுமே அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். நிறைய பேர் வந்து வரவேற்பு நிகழ்ச்சிக்கு, நானே சொன்ன வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொன்னேன், எளிதா இருக்கும்னு சொல்லிட்டு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் திருமண நிகழ்ச்சிக்கு வந்தவங்க யாரும் கேட்டா அதுல ஒருத்தர் முக்கியமானவர் திருமதி பவானி தனஞ்சயன். பவானி அம்மாவும் தனஞ்சயன் அம்மாவும் வந்திருந்தாங்க, ஐயாவும் வந்திருந்தாங்க. நாங்க நுழையிற போது அவங்க முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. எங்களையே அவர்கள் தான் வரவேற்றாங்க. மணமகளுடைய தந்தை ஆகிய என்னையும் தாயாகிய என்னுடைய மனைவியும் வரவேற்றான்னு கேட்டா திருமதி பவானியும் திரு தனஞ்சயனும். அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சடங்குகள் மேல நாட்டம் இருக்கும் பாருங்க. நான் கொண்ட கருத்துக்கு ஏற்றது போல பேச வந்திருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை எல்லாம் கூறுங்க. நன்றிங்க ஐயா. அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று திருமணத்தில் அதிகம் சடங்குகளா இல்லை ஆடம்பரமா பின்பற்றுகிறார்கள் என்ற அணியில்
இரு அணி தலைவர்களுக்கும் மற்றும் பேச வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சடங்குகள் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை கூறுகின்றேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பே பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்க விடுகின்றது. அதிலேயே சடங்குகளை பின்பற்றுகிறோம். ஆண் வீட்டில் உள்ளவர்கள் முதலில் பெண் வீட்டிற்கு சென்று பெண்ணை பார்ப்பதும், பெண் வீட்டில் இருப்பவர்கள் பிறகு ஆண் வீட்டிற்கு வந்து பார்ப்பதும், இரு மனங்கள் இணைந்து பிறகுதான் திருமணம் என்ற ஒன்று சடங்கே நடக்கின்றது. இதிலேயே சடங்குகள் பின்பற்றப்படுகிறது. அடுத்த சடங்காக நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்தில் பெண் வீட்டு தந்தையும் ஆண் வீட்டு தந்தையும், தந்தை இல்லை என்றால் அவர்களுடைய தாய்மாமன்கள் உட்கார்ந்து மணவரையில் உட்கார்ந்து இருவரும் நிச்சயித்து உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த முகூர்த்த பத்திரிகை அப்படின்ற ஒன்றை எழுதி அதன் பிறகுதான் திருமணமே நடக்கிறார்கள். அதிலேயும் சடங்குகள் பின்பற்றப்படுகின்றது. இப்படி திருமணத்திற்கு அதுக்கு அடுத்து பத்திரிகை என்று ஒன்று அடிப்பார்கள். பத்திரிகை அனைத்து எந்த விதமான மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த திருமணத்திற்கு பத்திரிகை ஒன்று அடித்து அதன் பிறகு அந்த பத்திரிகையை அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர் அனைவருக்குமே கொடுத்து எங்கள் வீட்டு பெண்ணுக்கோ எங்கள் வீட்டு பையனுக்கோ திருமணம் நடக்கிறது, அந்த திருமணத்திற்கு தாங்கள் வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அழைப்பதுமே ஒரு சடங்குகள் தான். அதன் பிறகு ஒரு திருமணம் நடக்கின்றது. அம்மா அவர்களுக்கு ஆடம்பர தலைவர் அணி அம்மா கல்யாணி அம்மா சொன்னார்கள், ஏதோ கல்யாணத்திற்கு சென்றார்களாம், தாலியை கழட்டி விட்டு அதன் பிறகு வந்து எடுத்து மாட்டி கொண்டாங்களாம். அது எந்த காலத்துல தாலியை மாட்டி விட்டாங்க? அதாவது இந்த தலைப்பு என்ன? திருமணத்தின் பொழுது ஆடம்பரம் கடைபிடிக்கப்படுகிறதா, சடங்குகள் பின்பற்றப்படுகிறதா என்பதுதான் தலைப்பு. அதை விட்டு அம்மா அவர்கள் அந்த தலைப்பை விட்டு திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் வந்து தாலியை கழட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் திருமணத்தின் பொழுது ஒரு மஞ்சள் கயிறை அந்த ஒரு வயதான ஒரு பல வருடங்கள் வாழ்ந்த ஒரு பெண்மணியிடம் அவர்களுடைய கழுத்தில் அதை வந்து கட்டி வைப்பார் ஐயர். அதன் பிறகு அந்த திருமணத்தில் நடக்கும் பொழுது அந்த அம்மாவிடம், அந்த வயது முதிர்ந்த அந்த அம்மாவினிடமிருந்து அந்த ஐயர் வாங்கி அதன் பிறகு மணமகளிடம் கொடுத்து எல்லாரிடமும் அங்க திருமணத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேரிடம் அந்த மஞ்சள் ஆசீர்வாதம் செய்து அந்த அர்ச்சனை அம்மா அவர்கள் சத்தியவதி அம்மா அவர்கள் சொன்ன பிறகு அந்த அர்ச்சனை எல்லாரிடமும் கொடுத்து அதன் பிறகுதான் அம்மி பார்த்து அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து, ஏன் அந்த அம்மியெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? சும்மாவே வந்து ஆடம்பரம் அப்படின்னும் பொழுது வெறும் பொன் கயிற்றிலேயே வந்து பொன்னாலான அந்த தாலியே கட்டிடலாம்ல. ஏன் வந்து மஞ்சள் கயிற்று? எந்த திருமணத்திலயுமே பாருங்க அந்த மஞ்சள் கயிறு அப்படின்றதுல அந்த 3 திருமணம் அப்படின்றது நடத்தக்கூடியது வழி வழியாக நம்ம பின்பற்றக்கூடிய சடங்கு தான். அது ஒரு மரபு. அதே போல அதாவது அவங்க வரவேற்பதான் அவங்க பார்த்திருக்காங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய அந்த திருமண நிகழ்வுகளை வந்து அவங்க பார்க்கல. அதன் பிறகு எங்களுடைய திருமணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வரவேற்பு முடிந்த பிறகு அந்த இரவு முழுவதும் நடக்கும் அந்த ஒவ்வொரு சடங்குகளும் பாத்தீங்கன்னா அந்த பயண முடிப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். அதுல வந்து பெண் வீட்டார்களுடைய உறவினர்களான அந்த சொந்தக்கார பெண்கள் எல்லாம் அப்படியே நடுவுல அமர்ந்து அவர்கள் கையை வந்து எல்லாரும் விரிப்பாங்க. ஒரு 5 ஒரு 7 அந்த பெண்கள் எல்லாம் கையை விரித்து ஒரு வட்ட வடிவமாக அந்த கையை விரித்த பிறகு அதுல எல்லாம் வெற்றிலை பரப்புவார்கள். வெற்றிலை பரப்பிட்டு அதன் மேல வந்து பழம், பூ, அந்த பெண்ணுக்குடைய அந்த புடவை, நகை எல்லாமே அதன் எவ்வளவு அந்த கைகள் அந்த தாங்குமோ அந்த அளவுக்கு அந்த கையில வந்து அந்த பழங்களையும் பூக்களையும் அந்த பெண்ணுக்கான அந்த அத்தனை உடைமைகளையும் கொடுத்து அதன் பிறகு அந்த பெண்ணை வந்து அந்த நகையையும் அந்த புடவையும் கட்டிட்டு வந்து அதன் பிறகு நலங்கு வைப்பார்கள். ஏன் நலங்கு அப்படின்றதே ஒரு சடங்கு தானே? ஏன் நலங்கெல்லாம் வைக்காமையே வந்து திருமணம் செய்யலாமா? ஏன் வந்து எந்த மதத்தினா இருந்தாலும் அந்த நலங்கு அப்படின்றத ஒண்ணு வச்சு தானே வந்து திருமணம் நடத்துறாங்க. அதுவே ஒரு சடங்கு தானே. அதன் பிறகு அந்த பெண்ணை எடுத்துட்டு வந்து நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சு அதன் பிறகுதான் வந்து மறுபடியும் ஒரு 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பானையெல்லாம் இருக்கும். அந்த விதவிதமான அந்த பானையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த பானையில அந்த திருமண அந்த இடத்துல வைப்பாங்க. அதன் பிறகு விடிய காலம் முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கும் சரி அந்த பையனுக்குமே சரி அந்த அன்றாடம் உபயோகிக்கின்ற அந்த அவங்களுடைய ஆடைகளை அணிவித்து
அதாவது எண்ணெய் நலுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் நலுங்க வச்சு 2 பேருக்குமே அந்த பழைய துணி, அந்த துணிகளை அப்படியே அங்க வரக்கூடிய வண்ணாரின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பதியருக்கு அந்த துணியை கொடுத்து அதன் பிறகுதான் வந்து திருமணத்துக்கே வந்து தயாராவாங்க. அந்த திருமணத்திற்கு கூட அந்த மாப்பிள்ளை வந்து எங்க முறை எப்படின்னா, எங்க மாப்பிள்ளை வந்து குதிரையில அழைத்து வந்துதான் திருமண சடங்கு இன்று வரையுமே நாங்க வந்து கடைபிடித்துக் கொண்டுதான் வருகிறோம். அதே போல ஒரு சில சடங்குகள் பாத்தீங்கன்னா, கூரை புடவை, கூரை வேஷ்டி கட்டிட்டு தான் வந்து திருமணம் நடத்துகிறாங்க. அம்மா சொன்னாங்க, வெறும் வரவேற்பை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. அதனாலதான் அவங்க அந்த லெஹங்காவும் பட்டு புடவையும் தான் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த திருமணத்திற்கு போயிருந்தாங்கன்னா, அப்ப அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. அதாவது கூரை புடவை, கூரை வேஷ்டி கட்டுவாங்க. ஒரு சில சடங்குகள்ல தான் வந்து பட்டு புடவை, பட்டு வேஷ்டி. அந்த மாப்பிள்ளைய வந்து அந்த கோயில் அண்டைய உட்கார வைத்து, அதன் பிறகு அந்த ஐயரே வந்து அவரு அந்த ஒரு வேட்டிய கட்டி, அவருக்கு சின்னதா ஒரு அழகா ஒரு நாமம் வச்சு, கிரீடம் எல்லாம் வைத்து, அதன் பிறகு அந்த குதிரையில ஊர்வலமா வரும். வந்த பிறகு அதை பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சு வந்து உட்கார வைத்து அர்ச்சனை தூவி, அதுவும் நிக்க வைத்துதான் வந்து தாலியை கட்டுவார்கள். இதுவும் ஒரு சடங்கு. ஒரு சில முறைப்படி பாத்தீங்கன்னா, அதாவது மாப்பிள்ளை ஐயா ஏற்கனவே சொன்னாரு, மாப்பிள்ளை கோச்சிட்டு போவாரு, காசி யாத்திரைக்கு போவாரு. அதன் பிறகு மைத்துனர் போவாங்க. போய் சமாதானம் படுத்தி அவருக்கு மோதிரம் எல்லாம் போட்டு அதை அழைத்துட்டு வரக்கூடிய மரபு, அதுவும் ஒரு சடங்கு. இப்படி வழி வழியா சடங்குகள் இருக்குது. அதன் பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வைத்து, ஏன் வந்து அவங்களுடைய மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா உட்கார்ந்து பாத பூஜை, அந்த பூஜை அந்த நடத்துறாங்க இல்லையா, அது ஒரு சடங்கு தானே. அதே போல பெண் வீட்டார் அவங்களுடைய அம்மா அப்பா தன்னுடைய பெண்ணு வளர்த்த பெண்ணு நம்ம கட்டி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம அந்த மணமகளும் சரி மணப்பெண்ணும் சரி நம்மளுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு பாத பூஜனை செய்து நம்ம வந்து அடுத்த குடும்பத்துல நுழையிறோம், நாம நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுக்காக தானே அந்த பாத பூஜை செய்து கொண்டு அதன் பிறகுதான் திருமணத்தை வந்து நடத்தி கொள்கிறார்கள். அதன் பிறகு திருமணம் நடத்த பிறகு ஐயர் என்ன பண்ணுவாங்க, அந்த பானையில வந்து ஒரு மோதிரத்தை போடுவாரு, போட்டு அதை எடுக்க சொல்லி அதுவும் ஒரு வழி வழியான சடங்கு. இப்படி திருமணத்துல வந்து அனைத்து சடங்குகளுமே வழி வழியாக பின்பற்றித்தான் திருமணங்கள் செய்யப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் கூட திருமணம் செய்யலாம். ஆகவே வெறும் சாப்பாடு அது தேவைதானங்க. ஒரு திருமணம் அனும் பொழுது சாப்பாடு அப்படின்றது ஒரு முக்கியம்தான். சாப்பாடு இல்லாம வந்து திருமணத்துக்கு போன பிறகு அவன் என்ன கல்யாணம் பண்ணான், ஒரு சாப்பாடு கூட போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகையால வந்து அந்த கல்யாணத்துக்கு முக்கியம் உணவு, புகைப்படம், இதெல்லாம் ஒரு நினைவு தானங்க. இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆடம்பரமா வந்து தெரியல. இதுவும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே திருமணம் நடத்துவதற்கு இன்றையளவுமே வந்து வழி வழியாக சடங்குகளை பின்பற்றிதான் திருமணங்கள் செய்கிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. பொதுவாக 7:30 9 முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க, 9 10:30 முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க, 6 7:30 முகூர்த்தம், 4 6 முகூர்த்தம்லாம் சொல்லுவாங்க. ஆனா 5 நிமிடத்திலேயே ஒரு திருமணத்தையே நடத்த முடித்த ஒரு இருக்காருன்னா அது திருமதி பவானி தனஞ்சயன் தான். திருமணம் மட்டுமல்ல, பெண் பார்ப்பதில் தொடங்கி திருமணம் நடந்து அந்த பெண்ணை அனுப்பி வைப்பது வரை மொத்தத்தையும் அந்த 5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை ஆடம்பரம் வேண்டுமானாலும் செய்யுங்கள், இந்த சடங்குகள் இல்லாமல் செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டு முடித்திருக்கிறார். ஒரு சரியான பட்டிமன்ற பேச்சாளருக்கான திறமை என்ன என்று சொன்னால், கருத்துக்களை சொல்லுவதல்ல, நடுவரை தன்னுடைய திசை நோக்கி திருப்பி விடுவது. அவர் எந்த கருத்தில் இருந்தாலும் தன்னுடைய திசை நோக்கி நகர்த்தி விடுவதுதான் ஒரு சரியான பட்டிமன்ற பேச்சாளருக்கான அடையாளம். அந்த அடையாளத்தையும் முகவரியும் சிறப்பாக பெற்றிருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். சற்றேறக்குறைய நடுவரை அந்த பக்கம் நகர்த்தி விட்டார். மீண்டும் இந்த பக்கம் நகர்த்த வேண்டிய பொறுப்பு எதிரணியை சார்ந்த திருமதி மீனாட்சி அம்மையாருக்கு இருக்கிறது. மீனாட்சி அம்மையாரே ஒரு திருமணம் தொடர்பானவர்கள் தான். மீனாட்சி திருமணம் என்று சொன்னால் மதுரையில மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் என்ன சொல்றாரு, ஆடம்பரம் பேச வர. ஆனா ஏன்னா மீனாட்சி திருமணம் ஆடம்பரமான திருமணம் தான். மீனாட்சிக்கும் சிவனுக்கும் நடந்த அந்த திருமணம் இருக்கிறது மிகுந்த ஆடம்பரமான திருமணம்.
நீங்க அதை பத்தி திருவிளையாடல் புராணத்துல எல்லாம் படிக்கிற போது அண்டாண்டாவா சோறு, குழம்பு, பல விதமான பண்டங்கள் எல்லாம் வைத்திருந்ததாக அந்த நூலிலே இடம்பெறும். எனவே மீனாட்சி திருமணம் ஆடம்பரமான திருமணம். அதனாலேயோ என்னவோ ஆடம்பரமே திருமணத்தில் மிக்கோங்கி இருக்கிறது என்று பேசுவதற்காக மதுரை மீனாட்சியின் பெயர் கொண்ட சேலத்து மீனாட்சி வருகிறார். இவர் இரும்பையும் மாங்கனியையும் இரண்டையும் கொடுக்கிற சேலம் மாவட்டத்துக்காரர். பேச்சில் மாங்கனியும் கருத்துக்களில் இரும்பின் உறுதியும் இருக்கும் என்று நம்புகிறோம். வாருங்கள் திருமதி மீனாட்சி அவர்களே. திருமதி மீனாட்சி வருகிறார். பள்ளி ஆசிரியர். இவர் தமிழ் படித்தாலும் ஆங்கில ஆசிரியராக இருப்பவர். இதுதான் பாருங்க, இவங்க தமிழ்ல அதிகம் கல்வி பெற்றிருக்கிறாங்க, முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்துருக்க பணி ஆங்கில ஆசிரியர் பணி. அதுக்கு குறைவா தான் படிச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க. அம்மையார் மீனாட்சி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கருத்துக்களை ஆடம்பரம்னாங்க மிக்கோங்கி இருக்குது, சடங்கு எங்கெங்க இருக்குது, சடங்கெல்லாம் இந்த ஆடம்பரத்துல மறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு பேச வர்றாங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரை வணங்கி ஐயன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை செயலாளர் அவர்களை வணங்கி ஜெர்மன் தமிழறிவு வானொலி மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து நடத்தும் பற்றுப்பண்ட நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் நடுவராக நம்மை என்றென்றும் உயர்த்தி பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்திலே விளங்கக்கூடிய, நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, தந்தையாக இருக்கக்கூடிய தமிழ் சுடர் பாரதி சுடர் அவர்களுக்கு, தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா திரு நீலகண்ட தமிழ் அவர்களையும் வணங்கி எனது இருபால் சகோதரிகளுக்கும் வணக்கங்களை கூறி எனது உரையை முன்வைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் முன்னோக்கி இருப்பது, முன்னிலை பெற்றிருப்பது சடங்குகளா ஆடம்பரங்களா? நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆடம்பரமே. அம்மா பவானி அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்திலிருந்தே சடங்குகள் மேலோங்கி கொண்டிருக்குது என்று. சடங்குகள் இருந்தாலும் அந்த பெண் பார்க்க செல்லக்கூடிய இடத்தில் கூட தனியாக சென்று பெண் பார்க்க செல்வதில்லை. ஒரு குடும்பமாக 2-3 வாகனங்களை வைத்துக்கொண்டு தடபுடலாக செல்கிறார்கள். அங்கும் அவர்களை வரவேற்பதற்கு அதிகப்படியான செலவுகள் செய்கிறார்கள். பிறகு பெண்ணை பார்த்து முடித்துவிட்டு ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கூப்பிட்டு அலைபேசி மூலம் கேட்டு அதற்கு பின் அவர்களது முடிவை எடுக்கிறார்கள். நான் கேட்பது என்னவென்றால், திருமணம் என்பது ஒரு பெண்ணை தன் வீட்டுக்கு கொண்டு வருவதோ அல்லது ஒரு பெண்ணை தன் வீட்டிலிருந்து அடுத்த வீட்டிற்கு அனுப்பி வைப்பதோ, நல்ல முறையாக அனுப்பி வைப்பதோ திருமணம். இதற்கு ஒவ்வொருவரும் கருத்து கணிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து கொண்டிருப்பது அவசியமற்ற செயல். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பெண் மாப்பிள்ளை கிடைப்பதே மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காலம் போல் இல்லை, இந்த காலத்தில் அதிகமாக பெண்களும் படித்து விடுகிறார்கள், ஆண்களும் படித்து விடுகிறார்கள். அவருக்கேற்ற மாதிரி பெண்ணும் அமைவதில்லை, பெண்ணுக்கு ஏற்றவாறு ஆணுக்கும் அமைவதில்லை. அதில் ஜாதக பரிவர்த்தனைகள் அதிகமாக செலவாகி கொண்டிருக்கிறது. இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பா அம்மா பார்த்து வைத்தாலே போதும் என்று நினைத்திருந்தால் ஏன் இந்த ஆடம்பரங்கள் மிகுந்து காணப்படுகிறது? ஆடம்பரமே பண்ண தேவையில்லையே, சடங்குகளோடு நிறுத்திக் கொள்ளலாமே, ஏன் இவற்றிற்கு அந்த தோஷம் இருக்கின்றது, இந்த தோஷம் இருக்கின்றது என்று சொல்லி அங்கு கூட்டி செல்லுங்க, இங்கு கூட்டி செல்லுங்கள் என்று சொன்னால் உடனே அங்கு கொண்டு கழிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று. இதுவுமே ஒவ்வொரு செயலிலும் ஆடம்பரங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை அடித்தால் கூட மிக விலை உயர்ந்த பத்திரிகை தான் பயன்படுத்துகின்றார்கள். மேலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே தன்னுடைய ஆடம்பரங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நகை போடுகிறார்கள், எவ்வளவு அவர்களுக்கு துணிமணி எடுப்பதற்கு எத்தனை அதாவது செய்யக்கூடிய செலவுகளுக்கு உண்டான பண பொருளாதார ரீதியாக பார்க்கின்றார்கள். அவளுக்கு இணையான பணக்கார வீட்டு பையனாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் தான் யோசிக்கின்றார்கள் ஒழிய அதுக்கு கீழாக எதுவும் யோசிக்கிறது இல்லை.
இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆடம்பரமாகத்தான் செலவு செய்கின்றார்கள். ஒவ்வொரு செயலுக்குமே பணம் ஆனது அதிகப்படியான விரயத்திற்கு உத விளைவாக அமைகின்றது. ஆடம்பரமான திருமணங்கள் தான் வரவேற்பாகவும் இருக்கின்றது. திருமண வீடுகளில் நிச்சயதார்த்தமே மண்டபங்களில் தான் நடக்கிறது. அந்த காலத்தில் வீடுகளில் நடக்கும். இப்பொழுது மண்டபங்களில் தான் நடக்கிறது. அதிகப்படியான செலவுகளோடு தான் அந்த ம செயலானது நடைபெறுகிறது. அன்றைக்கே நகை போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு ஒரு மாதிரியான ஒரு விளம்பரமான ஒரு இதெல்லாம் பதாகைகள்லாம் வைக்கப்பட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு கூட அப்படியெல்லாம் அவர்கள் ஒரு செயல்களை செய்கின்றார்கள். அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே ஒரு ஆடம்பரமும், விளம்பரமும் இல்லாமல் எந்த விதமான திருமணமும் நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல், வசதி இருக்கிறதோ, வசதி இல்லையோ, சமூகத்திற்கு ஏற்றவாறு அந்தஸ்து, கௌரவம் பார்த்து அப்படியெல்லாம் தன்னுடைய கடன் வாங்கி ஆடம்பரமாக தனது ச திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்வை மிக அதிகமான பொருள் ஈட்டி தான் தனது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திருமண மர மண்டபத்திலேயே மிக அதிகப்படியான அலங்காரங்கள் செய்து, முன்னால் நிற்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் நின்று வரவேற்பு கொடுப்பார்கள். திருமணத்திற்கு வருக வருக என்று வரவேற்பார்கள். அன்று ஒரு பாடல் இருக்கும். "மருமகளே மணமகளே வா வா" என்ற பாடல்லாம் இருக்கும். அந்த மாரி தான் நிகழ்வுகள் இருந்தது. ஆனா இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. மேற்கத்திய இசைகளும், கச்சேரிகளும் வைக்கப்பட்டு, வரவேற்பதற்கு கூட கோமாளி போல 2 பேரை அலங்காரம் செய்து நிற்க வைத்து அவர்கள் வரவேற்கின்றார்கள். மேலும் அங்கு வீசக்கூடிய அந்த பன்னீர் தெளிப்பது கூட இப்பொழுது மா ம் ஒரு வித்தியாசமாக மின்சார விசிறிகள் மூலமாக தெளிக்கப்படுகிறது. ஓதக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் கூட இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு அப்படியெல்லாம் தனது கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். மேலும் அங்கே ஒரு நிகழ்வுகள் எல்லாமே, சடங்குகள் எல்லாமே மிகவும் சுமாரா அதாவது 1, 2 விஷயங்கள மட்டும் செய்துவிட்டு, மீதி நேரங்களை புகைப்படங்கள் எடுப்பதற்கும், அவர்களுடைய அந்த ஆடம்பரமான ஆடை அணிகலன்களை வெளிப்படுத்துவதற்குமாக உண்டான இடமாக, தளமாக, தன்னுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய இடமாக தான் வைத்துக் கொள்கிறார் ஒழிய, திருமணம் என்ற சுப நிகழ்வுகளில் ச உரிய ஒரு சரியான ஒரு சம்பாஷணைகள் அங்கு நடைபெறுவதில்லை. ஆடம்பரமான பேச்சுக்களும், தன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். எத்தனை அவனுக்கு சொத்து உள்ளது? இவன் எப்படி இருக்கிறான்? அவன் எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறான்? என்று பேசிக்கொண்டு, தன்னுடைய விளம்பரங்களை வெளிப்படுத்தக்கூடிய தளமாக வைத்துக் கொள்கிறார்கள் திருமண மண்டபங்களில். ஆனாலும் சரி, பெரிய பெரிய இடங்களில் வைக்கக்கூடிய இடங்களில் கூட அதே போல தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலுமே வரிசையில் வைக்கப்பட்டு, சாப்பாடு விஷயங்களா இருந்தாலும் சரி, வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களாலும் சரி, எந்த ஒரு இடத்திலுமே தன்னுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக தான் அந்த இடம் மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. அந்த மிகைப்படுத்தி காட்டப்பட்டு, பிறகு அவர்கள் கடன் வாங்கி, அதில் வந்து கடனாளி ஆகிறார்கள். அதுதான் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமண வைபவங்களில் நான் பார்த்த 99% அப்படிதான் இருக்கின்றார்கள். இது மேலோங்கி நிற்பது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஆடம்பரமான திருமண வாழ்க்கை நிகழ்வுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்றதோ இல்லை. சங்கத்தமிழ் இலக்கிய சார்பாக அனைவரையும் ஆடம்பரமே என்ற அணிக்கு வலியூட்டுகிற வகையில திருமதி மீனாட்சி தனது கருத்துக்களை, அபாரமான கருத்துக்களை வைத்தார்கள். சடங்குகள் இருக்குது, ஆனா ஆடம்பரம் தான் அதிகமா காணப்படுது. சடங்குகள் வந்து சும்மா இருக்குது, ஒரு பக்கத்துல இருக்குது அப்படின்னு அழகா சொன்னாங்க. நிச்சயதாம்பூலம் நடத்துறீங்களா, அது ஏன் ஒரு குட்டி திருமணமா தான் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவங்க தன்னுடைய வாதங்களை வைக்கிற போது 2 கோமாளிகள் வெளியே நின்று வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா, உள்ள ஒரு கோமாளி கூத்து நடக்குது, அதனால 2 கோமாளி வெளியே விட்டுருக்காங்க. அடையாளம் முதல்ல காமிக்கிறாங்க, உள்ள கோமாளி கூத்து நடக்குது. மந்திரத்தை கூட பதிவு பண்ணி வச்சுட்டு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு திருமண அழைப்புதல் கொடுக்கிற போதே தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுகிறார்கள். 50 ரூபாயில அழைப்புதல் கொடுக்க வேண்டும், 100 ரூபாயில அழைப்புதல் இருக்க வேண்டும். ஒரு அழைப்புதல், மொத்த அழைப்புதல் இல்ல, ஒரு அழைப்புதல் 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும். இன்னும் 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்து
ஒரு அழைப்பிதழை தயார் செய்து கொடுக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தங்களுடைய பண செழிப்பை காட்டுவதற்காக அந்த திருமணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், ஆடம்பரத்தை செய்கிறார்கள் என்று மிகுந்த வருத்தப்பட்டு சொன்னார்கள் திருமதி மீனாட்சி அம்மையார். மாப்பிள்ளை பார்க்கிற போதே வசதியான மாப்பிள்ளை தேடுறாங்க, நல்ல மாப்பிள்ளை தேடுறதுக்கு பதிலா வசதியான மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னு கருத்துக்களை எல்லாம் வைத்தார்கள். மிகச் சிறப்பாக தன்னுடைய அணிக்கான வாதங்களை மென்மையாக, ஆனா இவருடைய பேச்சில் ஆடம்பரம் இல்லை. அந்த எப்படி சடங்குகள் எல்லாம் நெளிந்து போய் அது போல ஆடம்பரத்தை பார்த்து வருத்தப்பட்டு, சடங்குகளே நீங்கள் செய்வதில்லை, ஆடம்பரத்தை தான் செய்கிறேன் என்று வருத்தப்பட்டு திருமதி மீனாட்சி அவர்கள் தனது கருத்துக்களை மொழிந்து சென்றிருக்கிறார்கள். இப்போது சடங்குகளே என்ற அணியிலே பேச வருகிறார் திருமதி மா மணிமேகலை அவர்கள். நல்ல ஒரு கவிஞர், ஆசிரியர், நல்லதொரு கவிஞர், ஆசிரியர், ஆவடியிலே இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலையினுடைய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்திலே இருந்து இணைந்திருக்கிறார். வாருங்கள் திருமதி மா மணிமேகலை அவர்களே, உங்களுடைய வாதங்களை வைக்க உங்களை அழைக்கிறேன். சடங்குகளே என்ற தலைப்பிலே பேச வருகிறார். பாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, இன்றைய பட்டிமன்ற தலைப்பில் எனக்கு அளித்த தலைப்பு திருமண வாழ்வில் சடங்குகளே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது எனக்கு முன்ன பேசின எதிரணியினர், அதாவது பத்திரிகைகள்ல இருந்து ஆடம்பரமா இருக்கு, அதாவது சடங்குகள் அதுல முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அத முதல்ல நான் மறுப்பு தெரிவிச்சுட்டு பேசுறேங்க ஐயா. இன்றைக்கும் பார்த்தோம்னா பத்திரிகை மஞ்சள் வண்ணத்துல இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க நிச்சயதார்த்தமே வந்து நீங்க திருமணம் மாதிரி செய்றீங்க அப்படின்றாங்க. ஆனா இன்றைக்கும் நடக்கிற கல்யாணத்துல, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு இரவும் நிச்சயதார்த்தம் நடக்கிற கல்யாணங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி பெண் பார்த்தல்ல இருந்து திருமண நாள் வரைக்கும் சிறப்பா எல்லா சடங்குகளும் இன்னைக்கு செய்துட்டு வராங்க. அந்த பெண் பார்த்தல்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெண் பார்க்கறத போறதே வந்து குறிப்பிட்ட 5 அல்லது 7 அல்லது ஒற்றைப்படையில தான் கூட்டிட்டு போவாங்க. போயிட்டு போகும்போது சடங்குகள் இருக்குது, ஆனா சடங்காத்தான் இருக்குது. வெறும் சடங்குக்கு தான் அந்த சடங்கு இருக்குது. இன்றளவும் நடந்துட்டு வருது ஐயா, இன்றளவும் நடந்துகிட்டு வருது. அதுவுள்ள பார்த்தோம்னா இந்த நிச்சய தாம்பூல பரிசம் போடுதல்ன்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு. அதாவது பாசம்ன்றது பரிசம்ன்றது பணத்தை குறிக்கும், நிச்சயம் என்பது வந்து உறுதியை குறிக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா பரிசம் போடுறதுன்றது இன்றளவும் எங்க ஊர் சைடெல்லாம் 11 ரூபாய் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதுல ஆடம்பரமே எதுவுமே நாங்க நுழைக்கல. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து திருப்பத்தூர். ஆமா ஆமா. அடுத்த பிறகு அந்த பிறவி இருந்தாக்கா அடுத்த பிறகு அங்க பிறக்கிறமா நானு 11 ரூபாய். நான் போன வருடம் தான் என்னுடைய மகனுக்கு பையன், என்னோட மூத்தார் பையனுக்கும் இப்போ கல்யாணம் நடந்தது. அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்துல எப்படி நாங்க 11 ரூபாய் வச்சோமோ அதுதான் இன்னைக்கும் வைப்போம் அப்படின்னு நாங்க உறுதியா சொல்லிட்டு தான் நாங்க அதை செய்வோம். அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தத்தை வந்து நாங்க முன்னாடியே செய்யறது கிடையாது. நாளைக்கு திருமணம்னா அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு, அதாவது பெண் பாக்குறத படலம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளை கல்யாணம் இன்னைக்கு வந்து நாங்க அது ஒரு சடங்காவே வச்சிருக்கோம். ஆண் வீட்டாரும் உட்கார்ந்துருப்பாங்க, பெண் வீட்டாரும் உட்கார்ந்துருப்பாங்க. இதுல நீங்க தலையாரி சொன்னீங்க இல்லையா, அவரும் இருப்பாரு. அவர்த்தையும் உட்கார வச்சு இது மாதிரி நாங்க 2 குடும்பமும் உட்கார்ந்துருக்கோம். இது மாதிரி அப்பவும் கேட்பாங்க, அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, ஆனா பெண்ணை வந்து உனக்கு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இரு சம்மதம், வீட்டாரோட சம்மதம் வாங்கிட்டு அந்த வெத்தலை பாக்குல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த 11 ரூபாயும் வச்சுட்டு 2 பேருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கூடவும் இந்த உடைச்ச கடலை வெள்ளம் இன்னைக்கும் நாங்க அதை வச்சுதான் எல்லாருக்கும் கொடுப்போம். அந்த வெத்தலை பாக்கோட சேர்த்து அதை வச்சுதான் கொடுத்து எல்லாம் நிச்சயம் பண்றோம், உங்க பொண்ணை எங்க பையனுக்கு நாங்க நிச்சயம் பண்றோம். இன்றைக்கும் அது நடந்துட்டு தான் வருது ஐயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த திருமண பத்திரிகை எழுதுறத பாத்தீங்கன்னா இந்த குலம், கோத்திரம், மூதாதையர் பெயரு கண்டிப்பா வந்து அதுல அணிஞ்சிருக்கும்.
அதாவது எந்த இடத்துக்கு வரணும், எந்த இடத்துல இருந்து என்ன லக்னம் எல்லாமே நம்மளோட மூதைய பெயரு எல்லாமே அதுல வந்து அமைஞ்சிருக்கும். அதுவும் இப்பவும் அது நடந்துட்டு தான் இருக்கு ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சுட்டு எல்லாமே முடிஞ்சிருது ஐயா. நாளைக்கு கல்யாணம்னா அன்னைக்கு நைட்டுக்கு முன்னாடியே குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு ஐயா. அன்னைக்கு காலையில இருந்தே, அதாவது நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு முன்னாடி வந்து குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கு. காலையில இருந்து அன்னைக்கு நைட்டு வரைக்கும் மணப்பந்தல் போய் சேர்ற வரைக்கும், அதாவது வீடா இருந்தா முதல்ல எல்லாம் வீடுல தான் நாங்க செய்துட்டு இருந்தோம். இப்பதான் வந்து எல்லாரும் கொஞ்சம் வசதி எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுக்காக மண்டபத்துல வைக்கிறோம். அது நாள் வரைக்கும் காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு, அது இந்த கல்யாணம் இந்த மாங்கல்யம் பாத்தீங்கன்னா அதுவும் சரியான 3 நாள் முன்னாடி போய் தான் எடுத்துட்டு வருவோம். அதை எடுத்துட்டு வந்து குலதெய்வ கோயில்ல கொண்டு போய் வச்சு படைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுல வைப்போம் நாங்க. ஏன்னா 5 நாளுக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடாது. அதனால 3 நாள் 5 நாள் இருக்கும் போதுதான் அந்த மாங்கல்யம் நானே வாங்கிட்டு வரதுக்கு போவோம். அது மட்டும் இல்லாம இந்த திருமண நலங்குன்னு பார்த்தோம்னா, அதாவது தாய்மாமன் இருப்பாரு. தாய்மாமனோட மனைவி அவங்க இருப்பாங்க. அப்புறமா வந்து கூட பிறந்த அக்கா இல்ல தங்கை இவங்க 3 பேர் சேர்ந்துதான். இந்த பக்கம் எப்படி 3 பேரோ அந்த பக்கம் அதே மாதிரி 3 பேர் சேர்ந்துதான் நலங்கே வைக்கணும்னு ஐயா. அந்த நலங்கு வந்து பார்த்தோம்னா காலை 3 நாளுக்கு வைப்பாங்க ஐயா அந்த நலங்கு. முதல்ல எல்லாம் எங்க ஊர் வழக்கப்படி 5 நாள் திருமணம் எல்லாம் இருந்திருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே அதிரசம் பருப்பு இல்லாம போடாம நடந்ததே கிடையாது. இப்பதான் அது குறைஞ்சி 3 நாள் கல்யாணமா 3 நாள் கல்யாணம் வந்து இப்ப வந்து 1 நாளா மாறி இருக்கு. ஏன்னா காலம் அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கிறதுனால இப்ப அதை அப்படியே சுருக்கிக்கிட்டாங்க. ஆனாலும் சடங்குகளை வந்து இன்னைக்கு குறைக்கவே இல்லை. இன்னமும் இந்த சடங்குகள் எல்லாம் இருக்கு. என்னன்னா கொஞ்சமா குறைச்சிட்டு இப்ப வந்து அது நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயா, இந்த குலதெய்வ வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலமா எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அந்த அப்போ வந்து தாய் வீட்டு சீர் வரிசை அப்படின்னு சொல்லி வருவோம். அந்த தாய் வீட்டு சீர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மணப்பெண்ணுக்கோ மணப்பையனுக்கோ தாய் மாமன் வந்து பொண்ணுக்கு புடவை கட்டுறதா இருக்கட்டும், பையனுக்கு வந்து அந்த இது கட்டுவாங்க இல்லைங்களா தலைப்பாகை, அது வந்து தாய் மாமன் தான் செய்வாங்க. அது இன்னைக்கும் நடந்துட்டு வருது ஐயா. அது மட்டும் இல்லாம இப்போ நைட்டு அந்த நிச்சயதார்த்தம் அப்படி முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில விடிய காலமே 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு நலங்கு வைக்கிறது. பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வந்து பெண் வீட்டாருக்கு வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கையில காப்பு கட்டுதல் ஒண்ணு இருக்கு ஐயா. அதாவது 2 பேருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக கையில காப்பு கட்டும் பழக்கம் இன்னைக்குமே நடந்துட்டு வருது ஐயா. அது வந்து வீட்லயே சிலர் செய்திருவாங்க, சிலர் வந்து மண்டபத்துல செய்திருவாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சாயங்காலமே அந்த நாள் வந்து பத்திரமா வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதையும் ஒரு சடங்கா இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு வராங்க. அதனால திருமணத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் சடங்குகள் தான் மிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்போ குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல்லயே நாங்க போயிட்டு வரோம். இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் போய் குலதெய்வத்தை நல்லபடியா எங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு, எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கோயில்ல போயிட்டு மறுபடியும் வணங்கிட்டு வந்துதான் அதுக்கப்புறமா ஆண் பெண் 2 பேருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நலங்கு வைக்கும் போது கங்கணம் கட்டுதல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வெள்ளை நூலோட 9 நூல் சேர்த்து மஞ்சள் பூசி வெத்தலை பாக்கெல்லாம் மடிச்சு வச்சு அதை கட்டுறாங்க. அதாவது மஞ்சள் அரிசி கொட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. சுமங்கலிக்கு நலங்கு வைத்தல் இதனால நடக்குது. அது மட்டும் இல்லாம முதல்ல எல்லாம் புத்துமண் கொண்டெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இப்போ முகூர்த்த கால் நடுதல் அதுவும் இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் வருது ஐயா. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சதும் மணமகளுக்கு பால் நலங்குன்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு கொண்டு உள்ள வரும்போது பால் நலங்கு பித்தளை தாம்பாளத்துல பாலை ஊத்திட்டு மணமகளை வரவேற்கிறதுக்காக இன்னமும் அந்த சடங்கு நடத்திட்டு வருது. அப்புறம் வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா அந்த பானை நம்ம ஏற்கனவே நம்ம சடங்குக்கு வச்சிருக்கிற மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அதுல அந்த மோதிரத்தை போட்டு அந்த ஒரு சடங்கு இன்னமும் நடந்துட்டு வருது ஐயா. ஆகையினால எதிரணின்னு சொன்னது வந்து அதை நான் வந்து மறுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சடங்குகள் நடந்துட்டு தான் வருது. பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து அந்த மஞ்சள் வண்ணத்துல பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து பரிசம் போறதுல இருந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் 99% சடங்குகள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் வருகிறது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அருமையாக பேசியிருக்கிறீர்கள். சடங்குகள் என்பது 5 நாள் கல்யாண திருமணம் 3 நாளாக குறைந்து
3 நாள் திருமணம் 1 நாளாக குறைந்தாலும் கூட சடங்குகள் கைவிடப்படவில்லை. அது அப்படியே இருக்கிறது. ஆமா. நீங்கள் சொல்லுவது போல அந்த அரசாணை காலை கொண்டு வந்து இருக்கிறார்கள். தலையாரி வருவார் எங்க ம். வீட்டுல. ஆமா. முன்னாள் இரவுதான் நிச்சயம். அதே மாதிரி ஆமா. தாலியும் அப்பதான் செய்வாங்க. இப்படி நிறைய கருத்துக்களை தமிழ் திருமண சடங்குகளை எல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து நம்முடைய ஐயா மன்னிக்க மரபுகள் இதுல மரபுகள் நான் ஒரு கருத்து இந்த சடங்குகள் சிறப்பாக பின்பற்றப்படுகின்றன என்று அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். நலங்கு வைப்பதிலிருந்து, மணமகன் பார்ப்பதிலிருந்து, மணமக்களை பார்ப்பதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்கிறார். சடங்குகள் என்பது இன்றைக்கு ஆடம்பரம் வந்து மிக்கோங்கி இருந்தாலும் கூட மக்கள் சடங்குகளில் கவனம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் முதன்மையாக வைத்து அதை ஒட்டித்தான் இந்த ஆடம்பரங்களுக்கு வருகிறது தவிர சடங்குகளை எப்போதும் மறுப்பதில்லை என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். மிகச் சிறப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த அணியினுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து பேசுவதற்காக ஆடம்பரமே மிக்கோங்கி இருக்கு என்று பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறார் கனவாசினி விருது பெற்ற திருமதி இரா ராதிகா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழாசிரியர், அரசினுடைய கனவாசிரியர் விருதையும் நல்லாசிரியர் விருதையும் ஒருங்கே பெற்ற பெண்மணி. அவர் இன்றைக்கு இங்கே ஆடம்பரம்தான் திருமணங்களிலே அதிகமாக காணப்படுகிறது என்று பேச வந்திருக்கிறார். ஒருவேளை இவங்க வீட்டு கல்யாணம் ஆடம்பரமா நடந்ததா என்னன்னு தெரியல. இவங்க திருமணம் நல்லா அம்பானி வீட்டு கல்யாணமா நடந்திருக்கும் போல் இருக்கு. அதனால வந்து பேசுறாங்க. எதிரணியில இவங்களுக்கு முன்னாடி பேசின கல்யாணி அம்மாலாம் ரொம்ப சாதமா பேசினாங்க. இன்றைக்கு இவங்க வந்து ஆடம்பரம் தான் மிக்கோங்கி இருக்கு என்று பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள் திருமதி ராதிகா ராமலிங்கம் அவர்கள். பாருங்கள் அம்மா, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். நல்ல பேச்சாளர், சிறந்த கருத்துக்களை நறுக்கு தெரித்தால் போல் சொல்லக்கூடியவர், கவிஞர். பாருங்கள். சங்கத்தமிழ் பூங்காவின் குழும சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருமணத்துல அவசரமா செய்வாங்க இல்லைங்களா, அந்த இதுல வந்து என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ என்னோடது கருத்துக்களை பதிவு செய்யறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா வந்து வர்றேங்கய்யா. இன்றைய திருமணங்களில் முன்னிலை வகிப்பது சடங்குகளா ஆடம்பரமா? முன்னிலை வகிப்பது அப்படிங்கிறப்ப சடங்கு இருக்கு, ஆனா தலைப்புலயே கொடுத்துருக்கீங்க முன்னிலை வகிப்பது எது? ஐயா, உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வந்து நான் கொடுக்க வர்றப்போ அந்த பத்திரிக்கை பாக்குறப்பயே ஆரம்பிக்குதுங்க இல்லைங்கய்யா. பத்திரிக்கை பார்த்தோன்னா சிறப்பா இருக்குதுமா அப்படிங்கிறப்ப அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்மா மணிமேகலை அம்மா நிறைய சொன்னாங்கய்யா, நாங்க அந்த சடங்குகளை பின்பற்றினோம். சடங்குகளில் அந்த நம் தலைப்பை பாருங்கய்யா, இதுல சடங்கு இருக்கு ஒரு ஓரமாக. அதுவும் எங்க அடுத்து என்னங்க செய்யணும், அடுத்து என்னங்க செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் மட்டும்தான் இருக்குங்கய்யா. 11 ரூபாய் சொன்னாங்க, நாங்க ஒத்துக்குறோங்கய்யா. ஆனா அதுக்கடுத்து அவங்க வைப்பாங்க பாருங்க அந்த சீரு, 11 ரூபாயில வச்சிருக்காங்க, அதோட முடிச்சுட்டாங்களான்னு கேளுங்கய்யா. இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அங்க ஆரம்பிக்குதுங்கய்யா ஒவ்வொரு விஷயமும். பத்திரிக்கையில ஆரம்பிச்சு பந்தக்கால் போடுறப்ப எங்க ஊருக்கே தெரியணுங்கய்யா. நாங்க எங்க வீட்டுல திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்க. அடுத்து அந்த நீங்க போற அந்த பந்தக்காலே காமிச்சு கொடுத்துரும், அங்க நடக்குது, யாரு நம்ம டீச்சர் வீட்டுல நடக்குதான் அப்படின்னு சொல்றப்பயே ஊருக்கே தெரியுங்கய்யா. அதுக்கப்புறம் பாருங்க, இத்தனை பேர் வர்றாங்க, எங்க சொந்தங்கள், இவங்க எங்க மாமா, எங்க ஐத்த, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளக்ஸ் ஒட்டி வைப்போம் பாத்தீங்களா. அப்ப அதுலயே தெரிஞ்சிரும் எத்தனை பேர் உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அங்க தெரியுதுங்கய்யா. அதுக்கப்புறம் நாங்க யாரையும் விடல, ஏன்னா கூப்பிடுற சொந்தக்காரங்க எல்லாம் எப்பா ஏசி ரூம் போட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் அவங்க வருவாங்க கல்யாணத்துக்கு. ஏன்னா நடக்க போறதே மண்டபத்துல நடக்க போறப்ப முதல்ல ஒன்னா சேர்ந்து பெரியம்மா சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களாங்கய்யா? வாய்ப்பே இல்லைங்கய்யா. அவங்களுக்கு நாங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாதான் அவங்க வருவாங்க, அதையும் உறுதிப்படுத்திக்குவாங்க எந்த ரூம்ல எங்க போட்டிருக்கீங்கன்ட்டு. திருமணத்தில் முன்னிலை வகிப்பது இந்த ஆடம்பரம் தான். அவங்களுக்கு அழகான ஏற்பாடுகளை தங்குறதுக்கு செஞ்சு கொடுத்துடணும்.
அதுக்கப்புறம் பாருங்க உணவு. உணவுல சொல்றப்ப ஃபர்ஸ்ட் கண்ணு நிறையணுங்கய்யா. கண்ணு நிறைஞ்சாதான் அடுத்து வயிறு நிறையும், மனசு நிறையும், அடுத்து வயிறு நிறையும். வயிறு சாப்பிடுறதுக்கு கண்ணு நிறையணும். அப்ப நாங்க அழகழகா வச்சாதான் அவங்களுக்கு மனசு நிறையுங்கய்யா. அதனால அந்த சாப்பிடுறதுல விதமா, ஏன்னா எப்பயும் சாப்பிடுறோம் இட்லி, தோசை, பூரி. இப்ப வீட்டுல செய்யறது எதுவுமே எல்லாமே தான் சாப்பிடுறோம். இருந்தாலும் அங்க புதிதாக செய்தால்தான் அவங்களுக்கு மனசு நிறையும். அப்ப நம்ம கல்யாணத்துல வித்தியாசமா காமிக்கணும்ல. அதனாலதான் அந்த வித்தியாசத்துக்காக தாங்கய்யா நாங்க முன்னாடியே நிக்க வச்சிடுறோம். எல்லாரையும் நிக்க வச்சு வாங்கன்னு சொல்றோம். ஆனா பக்கத்துல நாங்களும் நிப்போம். யாரு? அந்த உறவினர்கள் எல்லாருமே பக்கத்துல நிப்போம். எல்லாமே காமிச்சுட்டு இருப்போம். எங்க மேக்கப் எல்லாம் பார்க்க வேணாம். என்னைக்காவது கிடைக்கிறது. கல்யாணங்கிறது ஒரு சினிமா பட ஷூட்டிங் மாதிரிங்க. அப்ப அன்னைக்கு கதாநாயகன் கதாநாயகியோட மத்தவங்களும் சிறப்பா காமிக்கணும்ல. அப்போ எங்களோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் நிக்க வைக்கிறோம். உறவுகளையும் மறக்கல, அதே நேரம் சடங்குகளையும் மறக்கல. ஆனா எங்க சடங்குல நாங்க வித்தியாசமா காமிக்கிறோம். அந்த தட்டு வைக்கிறப்ப சும்மா வைக்கிறத விட அதை அழகுபடுத்தி வச்சு பாருங்களேன். அங்க பாக்குறப்ப எப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குப்பா, எப்படிப்பா எங்கப்பா செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க பாருங்களேன். அப்ப இருக்குங்க. அப்போ கல்யாணத்துல அந்த சடங்குல வைக்கிற சீர்ல கூட எங்க வித்தியாசம் ஆடம்பரம் தெரிஞ்சாதாங்க அடுத்தவங்க கேட்பாங்க. இல்ல 10ஓட 11 கல்யாணமா முடிஞ்சு போயிடும். இந்த கல்யாணம் மனசுல நிறையணும்னா எங்களோட ஆடம்பரம் தெரிஞ்சாதாங்கய்யா அது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்களா அந்த குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாட்டுல பொங்கல் வைக்கிறதுல இருந்து அடுத்த நாள் ஒரு கடா வெட்டு கறிச்சோறு போடுவாங்க. அங்கேயும் நிக்கிறோங்கய்யா நாங்க. இப்ப கடா விக்கிற விலையில எங்க போடுறாங்க? அதெல்லாம் இல்ல. அப்ப நாங்கெல்லாம் போட்டாதான் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு அவங்க விடுப்பு போட்டுட்டு வருவாங்க. அப்ப அங்கேயும் எங்களது ஆடம்பரம் தாங்க அங்க நிக்குது. அது ஆடம்பரம்னா யாருக்கு செய்ய போறோம்? எங்க சொந்தக்காரங்களுக்கு தான் செய்ய போறோம், எங்க நண்பர்களுக்கு தான் செய்ய போறோம். ஆடம்பரம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற அந்த உணர்வோட, மன நிறைவோட, நிறைவா, அது முக்கியமான வார்த்தைங்க, நிறைவோட செய்யறோம். அதுல எங்களை வெளியில காமிச்சுக்கிறோம். இதுதான் நிக்கும். நான் அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் பாருங்க, எல்லாமே சிறப்பா செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது நிக்குது அப்படிங்கறத நாங்க சொல்றோங்கய்யா. அடுத்தது உணவு. அதுலயும் சைவம் அசைவம் ரெண்டையும் செஞ்சாதான் அது சிறப்பா இருக்குதுங்கய்யா. இந்த காலகட்டத்துல எங்களுக்கு இதுவும் தேவை. அதுக்கப்புறம் இது அந்த தாலி வாங்குறது சொன்னாங்க இல்லையா? காலத்துல தாலி குந்துமணி அளவுக்கு தாங்கய்யா போடுவாங்க. இப்ப முன்கூட்டி யார கூப்பிடணும்னு தெரியுங்களா? பொண்ணு வீட்டுக்காரவங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டிட்டு போய் எவ்வளவு கெடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த இதையும் சேர்த்து எல்லாத்துலயும் சிறப்பா செஞ்சாதான். பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு போடுறீங்க? பொண்ணுக்கு மட்டும்தான் நகை பொண்ணு வீட்டுக்காரவங்க போடுவாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல் கேள்வி, நீங்க எவ்வளவு பொண்ணுக்கு போடுறீங்க அப்படிங்கறத கேட்டுட்டு தாங்கய்யா அடுத்தே முடிவு பண்றாங்க. அந்த நகையை போடுறது அவங்க விருப்பமா இருந்தாலும் எங்க பொண்ணை காமிச்சு போய் எந்த நகை பிடிக்கணுங்கிறத போடுறாங்க இல்லையா? அப்ப அதுலயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரோட அந்த சிறப்பு தெரியறதுனால இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சீர்வரிசை அடுக்கி காமிப்போம் பாத்தீங்களா? அதுலயும் எங்க அந்த காமிச்சாதான் இவ்வளவு பண்றியாப்பா, பரவாயில்லப்பா, நல்ல இதுல பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக நிறைவாக இருக்கும். அப்போ ஒரு திருமணத்துல சிறப்பாக நிகழ்வு மனதில் பதிய வேண்டும் என்றால் அங்க ஆடம்பரம் செஞ்சாதான். அது ஆடம்பரம் இல்லைங்க, இப்ப அத்தியாவசியமா போச்சு. நீங்க ஒவ்வொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இருந்துச்சு 100 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கணும். ஆனா இப்ப 1000 எவ்வளவு வித்தாலுமே அதை செஞ்சு காமிச்சாதான் அந்த இடத்துல இவங்க வீட்டு கல்யாணம் அப்படிங்கறது நிறைவாக இருக்கு. எப்படி வேணாலும் சரி. நீங்க அந்த சடங்குகள் நீங்க பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஐயரை கூப்பிட்டு பாருங்க. ஐயரே அவர்கிட்ட அந்த நிகழ்வை பாத்துக்குவாரு. சிறப்பாக இருந்தா அவர் அந்த மந்திரத்தை கூட சொல்லுவாருங்கய்யா. அவர் நல்லா சிறப்பா அத சொல்லுவாருங்க. அப்ப ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த நாங்க வாழ்நாள் முழுக்க இருக்கிற நிகழ்வு அதை படம் பிடிச்சு காமிக்கணுமா இல்லையா? அதை பொக்கிஷமா வச்சுக்க வேண்டியது இருக்கையா? அதுக்காண்டி தாங்கய்யா நாங்க அந்த அந்த படங்களை சிறப்பாக அதுக்கு முன்னுரிமை தந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு அந்த படத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியும் தருவது, உறவினர்களுக்கு காமிச்சு திருப்பி அனுப்புறோம். இதெல்லாம் கொடுத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களது நினைவலைகளை திரும்பி பாருங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைவா நிக்கிறது இதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயங்கய்யா, மண்டபம். நன்றி. சக்க போடு போட்டாங்க. அழைப்புதல் கொடுக்கிற போதே பாக்குறாங்க அழைப்புதல் நல்லா இருக்குதா, அப்பதான் கல்யாணத்துக்கு போகணுன்ற எண்ணமே வருது அப்படின்னு தொடங்கினாங்க. முன்னாடியே ஏசி ரூம் போடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. உணவு வகை வகையாக இருக்கணும், வயிற்றுக்கு அல்ல
உணவு கண்ணுக்கு கொடுக்க வேண்டும். உணவு வயிற்றுக்கு கொடுக்கறது, பசிக்கு கொடுக்கறது இல்ல. கண்ணுக்கு கொடுக்கணும். நிறைய வரிசையா அந்த இலையில, வாழை இலையில பதார்த்தம் இருக்கணும். அல்லது வரிசையா அங்க நின்னுட்டு அவங்க கிட்ட போய் தட்டு நீட்டிக்கிட்டே போகணும். விதவிதமாக நம்ம ஒரு உணவு, அயல் நாட்டு உணவு, வடநாட்டு உணவு, இந்த ஒண்ணு போடுறான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது பேர் என்ன சொல்றாங்க? சப்பாத்தி மாதிரியே இருக்குது. மைதா மாவுல பண்றான். அதுக்கு பேர் வந்து என்னமோ வச்சிருக்கான் ஒரு பேரு. அதை இழுத்துவே முடியல. அதை பிக்கவே நானுங்களா ஐயா? நான் என்ற அகம்பாவமே போயிடுதுமா அது கிட்ட எனக்கு. அது கிட்ட அதை எடுத்து சாப்பிட்டு ஆரம்பிச்சா நான் என்ற அகம்பாவமே போயிடுது. பிச்சு பிச்சு எடுக்க முழுக்க அவ்வளோ அதை சாப்பிட்டா அது சரியா ஜீரணமாக. ஆனா அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த நானு, பன்னீர், இந்த பட்டர் மசாலா இப்படிப்பட்ட பொருட்களை வைத்து ஆடம்பரமாக உணவு கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிக அழகாக, மிக நேர்த்தியாக இந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கினார்கள். சிறப்பாக இருந்ததாம் அவங்களுடைய உரை. ஒரு நிமிடம். ஆடம்பரமே என்ற அணியின் தரப்பில திருமதி ராதிகா அம்மையார் பேசினார்கள். அவருக்கு முன்பாக முனைவர் சா மீனாட்சி பேசினார்கள். அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய 2வது சுற்று வாதத்தை முன்வைப்பதற்காக வருகிறார்கள், தொகுத்து வழங்க வருகிறார்கள். ஏற்கனவே நான் வந்து ஓரளவுக்கு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் இந்த பந்து இருக்கும்ல, இந்த பக்கமா அந்த பக்கமா அடிப்பாங்க, அந்த மாதிரி நிலையில இருக்கிறேன். இப்ப இவங்க 2 பேர் அடிக்கக்கூடிய பந்துல தான் நாம முடிவுக்கு வரணும்ன்ற சூழ்நிலையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சடங்கா ஆடம்பரமா இதான் தலைப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆடம்பரமே என்ற அணியின் சார்பில் தனது கருத்துக்களை நிறைவு சுற்று வைப்பதற்காக வருகை புரிகிறார் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அதிரடி திருமணம் நடத்துவதை ஆடம்பரமாக நடத்துவது எப்படி என்பதை அழகாக பதிவு செய்தார் எங்கள் அணியைச் சேர்ந்த ராதிகம்மா அவர்கள். இப்போ அவங்களே பதிவு செஞ்சாங்க. ஏன்னா இப்ப இன்றைய திருமணத்துல மேலோங்கி இருப்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சடங்குகள் இருக்குதுன்னா சடங்கு எப்படி ஆயிடுச்சு, ஆடம்பரமாக மாறிவிட்டது என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். சடங்குலாம் இருக்குதான், ஆனா என்ன பண்றாங்க, இப்ப அம்மா சொன்னாங்க தாம்பளை நைட்டு இரவு நேரத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அம்மா. வரவேற்பு மட்டும் வந்துட்டு அம்மா போயிருவாங்க போல இருக்குன்னு. இரவு நேரத்துல நடக்குதுங்க. தட்டு எத்தனை வச்சா போதும், ஒரு தாம்பளத்துல வச்சாங்க அன்றைய காலகட்டத்துல. அதுல மிட்டாயி பழங்களா இருக்கும், குழந்தைங்க போக வரும்போது மிட்டாயெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஏதோ பிளாஸ்டிக் தட்டு, அப்படியே மஞ்சள் கலர்ல வெள்ளை கலர்ல ஒரு தட்டு இருக்குது, அது வேற பிளாஸ்டிக் பை போட்டு மேல மூடிடுறாங்க பிளாஸ்டிக் தாளால. அது யாரும் எடுக்கவும் முடியாது. அது எதுக்கு வைக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கே இல்ல, மூடி வச்சிடுறாங்க. அது ஒரு ஆடம்பரத்துக்கு. எத்தனை தட்டு, 100 தட்டு வைக்கிறாங்க. 100 தட்டு வச்சா பொண்ணுக்கு போய் அங்க யாரும் நலுங்கு செய்யறது கூட அங்க யாரும் போக முடியாதுங்க, சுத்தி தட்டாதான் இருக்கும். தட்டுக்குள்ள பூந்துட்டு யாரும் போறதுக்குள்ள அவங்க பெரிய படாத படா இருக்குது. சிலர் போய் எந்திரிச்சு போய் அந்த தட்டுகளுக்கு இடையில போறதுக்கு செய்யாமே இருந்துக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அந்த மாதிரி பத்திரிகையில தொடங்கி எல்லாத்துலயும் ஆடம்பரம். அதைதான் இங்க சொல்றோம். நாங்க சடங்கு வந்து செய்யறாங்க தான், சடங்கு மாறிடுச்சு. சடங்கு எல்லாம் இருந்தது அன்றைய காலகட்டத்துல. இன்னைக்கு அம்மா அவங்க மணிமேகலை அம்மா சொன்னாங்க, நிறைய சடங்குகளை சொன்னாங்க அம்மா. 11 ரூபா வைக்கிறதுல இருந்து குதிரையில மாப்பிள்ளையில அழைச்சிட்டு வரதா சொன்னாங்க. குதிரையில எதுக்கு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வரணும், ஏன் அழைச்சிட்டு வந்தாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாருங்களா, அப்பதான் குடும்பம் நடத்த முடியுங்களா, இல்ல குடும்பம் அப்பதான் இருக்குமா? இதெல்லாம் அன்றைய காலத்துல. இன்றைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சுங்க, பெண்கள் முன்னேற்றம் ஆயிட்டாங்க. இன்னும் மாப்பிள்ளைய குதிரையில அழைச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிந்து சடங்கெல்லாம் முடிந்து அந்த சடங்கெல்லாம் மாறி இன்றைக்கு ஆடம்பரமா மாறிவிட்டது. அதை தான் நாங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். திருமணம் என்பது சடங்குகளாக இருந்த திருமணம் மாறி இன்று ஆடம்பரமாக மாறிவிட்டது என்பதைத்தான் நாங்கள் இங்க பதிவு செய்கிறோம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, கூரைப்புடவை பட்டு வேஷ்டியில எவ்வளவு அழகா திருமணம் வந்து சடங்குகளோட நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. சரி, கூரைப்புடவை பாருங்க, கூரைப்புடவை திருமணத்தை அன்றுதான் கட்டுவாங்க. என்ன விலைக்கு வாங்கலாம், 200 ரூபாய்க்கு போனா கூட கூரைப்புடவை வாங்கிடுறாங்க. அந்த கூரைப்புடவை போய் 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கூரைப்புடவை போய் எதுக்குங்க 5000 ரூபாய்க்கு வாங்கணும், அழகா நூல் புடவைங்க. கூரைப்புடவை என்பது நூல் புடவை. சின்னாலப்பட்டியில போனோம்னா 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாய், அதுக்கு மேல கூட அதிகமாகாதுங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த திருமணத்துக்கு செலவழிக்கிற தொகையெல்லாம்
அவங்க வந்து ஒரு வங்கியில சேமித்து வைத்தால் பின்னாடி அவங்க வாழ்க்கைக்கு உதவும். ஆனால் இந்த சடங்குகள் என்ற பெயரிலோ இந்த ஆடம்பரமாக செய்யக்கூடிய அந்த தொகையெல்லாம் இவங்க சேர்த்து வச்சாங்கன்னா அது வந்து பின்னாடி அவங்க வாழ்க்கைக்கு உதவும். அதை விட்டுட்டு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஆடம்பரமா செலவு செஞ்சு அந்த காசை எல்லாம் வீணடிக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஏதாவது உதவ போதா? திருமணம் எத்தனை நாள்? ஒரு வாரம் நடக்கும், 10 நாள் நடக்கும்னாங்க. இப்ப அதெல்லாம் இல்லைங்க. திருமணம் 1 வாரம் 10 நாள்லாம் குறைந்து விட்டது. குறைந்து விட்டு பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் இது, அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல ஒரு சொந்த பந்தம் கூட இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து திருமணமாயி அந்த வர்றாங்க, அன்னைக்கே எல்லா சொந்த பந்தமும் போயிடுறாங்க. ஏன்னா யாரும் விடுமுறை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. அந்த 2 நாட்கள் இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்க மேல அவ்வளவு திணிப்பு. நம்ம கடன் பட்டு அவ்வளவு திணிப்பு திணிக்கிறோம். அந்த திணிப்புகள்னால பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி அவங்க வாழ்க்கையில அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எனவே ஆடம்பரத்துக்காக செலவு செய்யக்கூடிய தொகையை நாம் சேர்த்து வைத்தால், ஏன்னா சடங்குகள் என்ற பெயரில் ஆடம்பரத்துக்காகவும் செலவு செய்கிறோம். அந்த தொகையை சேர்த்து வைத்தால் அவர்கள் வாழ்வுக்கு உதவும் என்று கூறி இந்த அருமையானதொரு பட்டிமன்ற நிகழ்வில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. தன்னுடைய அணியினுடைய வாதங்களை எல்லாம் தொகுத்து மிகச் சிறப்பாக நறுக்கு தெரித்தால் போல் சொன்னார்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். ஒரு அணி தலைமையா எப்படி இருக்கணும்ன்ற எடுத்துக்காட்டாக தன்னுடைய அணியின் வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்து இந்த அணியின் காரணமாக. ஆனா ஒரு கம்பீரத்தை அவகிட்ட பார்த்தேன். வழக்கமா பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றம் அந்த கம்பீரத்தை எல்லா பெண்கள் தான் இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு கம்பீரத்தை பார்த்தேன். என்ன எல்லா நடுவரவில்லை எங்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும், நடுவரவில்லை இந்த பக்கம் தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் அப்படின்னு மிரட்டுவாங்க. அதெல்லாம் இல்லை. நல்ல பெண்மணிகள், மிரட்டாதவர்கள், மிரட்டாமல் உருட்டாமல் அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஆடம்பரம் என்பது எப்படியெல்லாம் இருக்கு என்று சொன்னார்கள். ஆனால் சடங்குகள் தாங்க முக்கியமா இருக்கு, சடங்குகள் தாங்க முன்னிலை வைக்குது, சடங்கு இல்லாம என்னங்க இருக்குது? இவ்வளவு ஆடம்பரமா சடங்கு தானே பண்றீங்க, அந்த திருமண சடங்குக்கு தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தன்னுடைய கருத்துக்களை நிறைவு வாதம் வைப்பதற்காக திருப்பூரிலிருந்து வருகிறார்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சத்யவதி குமார் அம்மா அவனுடைய வாதம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வாங்க உங்க கருத்துக்களா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அப்பா, நான் என்னோட வாதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி எதிரணி தலைவரே சொல்லிட்டாங்க. முதல்ல சடங்கே இல்ல, ஆடம்பரம் மட்டும்தான் அப்படின்னு நின்னவங்க இப்ப வந்து அவங்களுக்கே பயம் வந்துருச்சு. ஆமாமா சடங்கு இருக்குது ஒத்துக்கிறேன்னு அவங்களே எங்க வழிக்கு வந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு தீர்ப்பு வழங்குற வேலை ரொம்ப ஈஸியா போச்சுங்க. நாங்களும் உங்ககிட்ட சடங்கு இருக்குது, ஆனா அதை காட்டுல ஆடம்பரம் மிக்கோங்கி இருக்குது. முன்னிலை வைக்கதான் நீங்க கேக்குறீங்க. முன்னிலை வைக்கிறது ஆடம்பரம் தான் பேசிருக்காங்க. அவங்க சரிதான் பேசிருக்காங்க. ஆடம்பரம் வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானங்கப்பா ஆடம்பரம் பண்ண முடியும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் ஆடம்பரம் பண்ண முடியும். ஆனா திருமணம் எல்லாரும் தானே பண்றாங்க. வசதி இல்லாதவங்க திருமணம் பண்ணலன்னு சொல்ல முடியாதே. அருமையான கருத்துக்கள். 10% தான் இவங்க சொல்ற ஆடம்பரம். மீதி இருக்கிற 90% மக்களும் திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடந்தா அது சடங்குக்காக தான், சடங்குதான். அந்த இடத்துல சடங்குதான் மேலோங்கி இருக்குது. மாலை போட்டால் மாமன் தான் மாலை போடணும். ஏன் ஒண்ணுல நீங்களே இப்ப செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இறைவனின் திருமுருகன் திருக்கல்யாணத்துல திருமாங்கல்யம் வச்சிருந்த தேங்காய வந்து ஏலத்துல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதற்காக? அந்த இறைவனின் திருமாங்கல்யம் வைத்த தேங்காய் அப்படிங்கிற அந்த சடங்குக்காக தான் அதை எடுத்தாங்க. அப்போ சடங்குதான் மேலோங்கி இருக்கிறது. இவங்களே சொல்லிட்டாங்க ஆடம்பரமான திருமணம் நிலைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எதிரணி தலைவர் வந்து எங்களுக்கு மிகவும் சாதகமான வாதங்கள் தான் வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த ஆடம்பரம் தான் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். சடங்குகள் தான். கல்யாணம் வந்து 3 முடிச்சு போட்டு நாங்க தாலி கட்டிட்டு வந்துட்டோம். அதனால எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் சமாளித்து ஒற்றுமையாக வாழ்ந்து தன்னோட குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணம் பெண்களுக்கு ஏற்படுதுன்னா அதற்கு அந்த 3 முடிச்சு போடுற மங்கள நான் தான் காரணம். உறவினர்கள் பெற்றோர்களும் கூடி தாங்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தை கொடுப்பது சடங்கு. எனவே இன்றைய காலத்தில் சடங்குதான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். திருமணம் என்ற சடங்கு இருந்தால்தான் நீங்கள் அதில் ஆடம்பரத்தை கொண்டு வர முடியும். வசதி இருப்பவர்கள் மட்டுமே ஆடம்பரத்தை கொண்டு வர முடியும். அனைவருமே திருமணத்தை சடங்கில் தான் நடத்துகிறார்கள். எனவே
இன்றைய திருமணங்களில் முன்னோங்கி மேலோங்கி நிலைத்து நிற்பது சடங்குகள் தான் என்று சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மழை பொழிந்து விட்டது போல் இருக்கிறது. திருமணங்கிற சடங்கு தான். அந்த சடங்குக்கு தான் இந்த ஆடம்பரம் எல்லாம். இந்த ஆடம்பரம் கூட ஒரு 10 விழுக்காடு மக்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் தங்களுடைய பெருமை நிலைநாட்டிக் கொள்வதற்காக செய்கிறார்கள். மிகுதியுள்ள 90 விழுக்காடு மக்கள் குடும்பங்களிலே நடைபெறுகிற திருமணத்திலே ஆடம்பரம் இல்லை, சடங்குதான் காணப்படுகிறது என்று தன்னுடைய அணியின் வாதத்தை திருமதி சத்தியவதி குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இப்போ நடுவர் தீர்ப்பு வழங்குகிற நேரம். எனக்குன்னு சில கருத்துக்கள் உண்டு, திருமணம் பற்றி சில கருத்துக்கள் உண்டு. அது ஆடம்பரமா அல்லது சடங்கா என்பதில் எனக்கு கருத்து உண்டு. முற்போக்கான சிந்தனை உள்ள நான் பல திருமணங்களுக்கு சென்றிருக்கிறேன், சில திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிய முறையிலே தாலி கூட கட்டாமல் இருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறேன். அதுல சடங்கு தான், சடங்கு கூட கிடையாது, சடங்கும் கிடையாது, ஆடம்பரமும் கிடையாது. சில தோழர்கள் இருப்பார்கள், ஒரு தோழரும் ஒரு தோழியும் பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள நினைத்து அதை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய தோழமை உள்ளங்களே சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி நானே நடத்தி வச்சிருக்கேன். அந்த திருமணம் அது வேறு, அது என்னுடைய கருத்து. ஆனா இங்க இந்த பட்டிமன்றத்துல இந்த பக்கமோ அந்த பக்கமோ வைத்த வாதங்களை வைத்து பார்க்கிற பொழுது ஒன்று நன்றாக தெளிவாகிறது. சடங்கு என்ற அணியில் பேசியவர்கள் கூறியதாக இருந்தாலும் சரி, ஆடம்பரம் என்ற அணியிலே பேசியவர்கள் கூறியதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் பார்க்கிற திருமணங்களிலே ஆடம்பரத்தினுடைய தன்மை அதிகமாக காணப்படுகிறது. முன்னிலை வகிக்கிறதா சொன்னால் முன்னிலை வகிக்கிறது, அதான் உண்மை. கடன் வாங்கியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆடம்பரத்தை நோக்கி போகிறான் அர்த்தம். தங்க தாலி கூட தேவையில்லை, ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து கயிற்றிலே கட்டி திருமணம் செய்து கொள்ளுகிற திருமண முறைகளும் இருக்கிறது. ஆனால் கடன் வாங்கியாவது திருமணம் செய்கிறான்னு சொன்னா ஆடம்பரத்தை நோக்கி போயிட்டான். தன்னுடைய தகுதிக்கு மீறி தன்னுடைய மகளுக்கு இப்படி திருமணம் செய்ய வேண்டும், அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற கனவு காணுகிற தந்தையர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்ப நிலையை காட்டிலும் மேலான குடும்பத்திலே தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் நம் வீட்டிலே அந்த பெண் வாழ்ந்ததை விட சிறப்பான வாழ்வை தன்னுடைய கணவன் வீட்டிலே வாழ்வாள் என்கிற நல்ல எண்ணம் அந்த தந்தைக்கு இருக்கிறது. அந்த காரணமாக அதை தேடி பிடிக்கிறார். நம்ம வீட்டுல வாழ்ந்த பொண்ணு இப்படி எல்லாம் வாழ்ந்தது, இது இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்குறோம், கட்டி கொடுக்குற இடத்துல இன்னும் சிறப்பா இருக்கும், அப்பா ஒரு சிறந்த வீட்டை பிடிக்கணும் அப்படின்னு போய் பார்க்கறாங்க. அதனால்தான் நிறைய காதல் திருமணங்களுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது அந்த மணமகன் பொருத்தமானவனாக இல்லாத போது, அந்த மணமகள் பொருத்தமானவனாக இல்லாத போது அவங்க எதிர்க்கிறாங்க. சாதியம் என்பது வேறு, அது வேறு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது சாதி பித்து பிடித்தவர்கள் செய்கிற செயல். சாதிய உணர்வு இல்லாதவர்கள் கூட இந்த பொருளாதார தரத்தை பார்க்க. அப்ப அந்த ஆடம்பரம் வருது. ஒரு கல்யாணத்துக்கு போனாக்கா போற போதே முன்பெல்லாம் நாங்க ஒரு பேருந்துல ஏறி போவோம், ஒரு பேருந்துல ஏறி போவோம். ஆனா இப்போ
கல்யாணத்துக்கு போறதுக்கே ஒரு வாடகை மகிழுந்து அதுல ஏறி போற ஒரு வழக்கம் வந்துருச்சு. காரணம் என்ன? அந்த வீட்டுல போய் இறங்க நம்மள கௌரவமா பார்க்கணும். நடந்து போனா கவனிக்க மாட்டாங்க. கார்ல போய் இறங்க. இந்த ஒரு இதுவே இங்க போறவங்களே ஆடம்பரத்தை நோக்கி தான் போறாங்க. தங்களுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். வெளிப்படுத்திக் கொண்டுதான் அங்க உள்ள போறாங்க. உள்ள போன உடனே தன்னை கவனிக்க வேண்டும். தன்னை வரவேற்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். அதற்காக என்ன பண்றாங்க? மணமகன் வீட்லயோ மணமகள் வீட்லயோ எந்த வீட்டுல திருமணம் நடக்குதோ அவங்க என்ன பண்றாங்க? தங்களால ஒரு ஆள் போட முடியலன்றதுக்காக வாடகைக்கு ஆளை அமர்த்தி அவர்களிடம் சொல்லி சந்தனம் கொடுக்கவும் பன்னீர் தெளிக்கும் ஏற்பாடு செய்கிறார். சில இடங்கள்ல எந்திரத்தை வச்சு பன்னீர் தெளிக்குது. சில இடங்கள்ல ஒரு எந்திரமான ஒரு பெண்மணி வந்து வணக்கம் சொல்லி குனிஞ்சு கொஞ்சம் வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பழசு. இப்பெல்லாம் அந்த மாதிரி எந்திரங்களுக்கு பதிலாக நபர்களை வாடகைக்கு வைத்து அவர்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்து ஒரு நாளைக்கு வந்து செஞ்சுட்டு போங்க. அவங்க ஒரே மாதிரி சீருடை அணிந்து கொண்டு வந்து செய்யறாங்க. இது ஆடம். திருமண இல்லத்துக்கு அந்த உள்ள போற போது இந்த வரவேற்புன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இன்னமும் திருமணமே நம்ம திருமணத்தை முன்னாள் தான் நிச்சயம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, முன்னாள் நிச்சயம் பண்ணினா அப்ப மறுநாள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, இல்ல பண்ணிட்டு தான் நீங்க நிச்சயம் பண்றீங்க. அந்த சடங்கை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. போயிட்டு வரவேற்புன்னு ஒரு நிகழ்ச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே கூத்தடிக்கிறாங்க. அந்த இசை நிகழ்ச்சி நடக்குது. அந்த இசை நிகழ்ச்சியில சில பல வீடுகள்ல இப்ப பொண்ணு மாப்பிள்ளையுமே அதை வந்து நடனம்னு சொல்லக்கூடாது. அது நடனத்தின் வகையில வராது. கூத்தடிக்கிறாங்க. கூத்தடிக்கிற தன்மை காணப்படுது. இதெல்லாம் ஆடம்பரம் தான். நாம போற போதே கையில வந்து அந்த ஒரு எனக்கெல்லாம் திருமணமான போது எங்க வீட்டுல வந்து நிறைய அந்த பெரிய பெரிய அண்டா கொடுத்தாங்க. பெருசா ஒரு குண்டான்னு சொல்லுவாங்க. இன்னமும் கூட அதை வச்சிருக்காங்க வீட்டுல. பயன்படுகிற பொருள். அது பயன்படுகிற பொருள். அந்த குடும்பத்துல கல்யாணம் ஆகி போற கணவன் மனைவி அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுறதுக்காக அந்த ஒரு குண்டான கொடுக்கறது, ஒரு தவளை கொடுக்கறது, இதெல்லாம் இருந்து முடிய வழக்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ல மாறி பால் குக்கர் வந்துச்சு. இப்ப இன்னொன்னா ஒரே ஒரு இடம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆடம்பரத்துல அம்மி மிதிக்கிறதுக்கு பதிலா மிக்சியை வச்சு மிதிக்க வைக்கல. அது ஒண்ணுதான் செய்யல. இன்னும் அம்மி மிதிக்கிறதுக்கு பதிலா ஒரு மிக்சியை வச்சு அதை மிதிச்சுட்டு அந்த அருள்திப்பாருன்னு சொல்லல. அந்த அளவுக்கு ஆடம்பரம் வலிந்து காணப்படுகிறது. சடங்குகள் எங்கேயோ ஒரு பக்கம் ஒதுங்கிடுச்சு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளரோ அல்லது மந்திரியோ வராருன்னு சொன்னா அந்த ஊர்ல ஓரநள்ளி விட்டுருப்பாங்க. அவன் அந்த ஊருக்காரன், அவர் அந்த ஊருக்கு வர்றவரு, அவர் வர இங்க ஓரநள்ளிடுவாங்க. அந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு ஆடம்பரங்கள் வந்து கூத்தடிக்குது, கும்மாளம் இருக்கு. வெளியிலிருந்தே வரவேற்க வேண்டிய மணமக்களுடைய தாயும் தகப்பனும் எங்க நிக்கிறாங்க? அந்த மேடையில் நினைக்கிறாங்க. இவங்க வரிசையா போய் அந்த ஒரு பரிசு பொருள் ஒன்று கையில் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு ஒரு பேப்பர் சுத்தி இருக்கு, ஒரு அட்டைப்பட்டி, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, காலிப்பட்டியா கூட இருக்கலாம். அதை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். கொடுத்து ஒரு புகைப்படம் எடுக்கிற போது அந்த புகைப்படக்காரர் சொல்ல, இந்த பக்கம் பாருங்க, உடனே அவங்கள பார்த்து சிரிக்கணும். ஸ்மைல் பிளீஸ் என்பார். சிரிக்கணும். அது வரலாம். அவர் புகைப்படத்துக்கு நம்ம காத்துக்கணும். திருமணத்துல தாலி கட்டுற போது கூட அந்த புகைப்படக்காரர் சொல்ல, கொஞ்சம் இருங்க சார், இன்னும் அவர் கட்ட மாட்டார், கவனம் நிற்கணும், வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் காத்து இருக்கணும், தாலி கையில வச்சு கட்டுங்க அப்படின்னு. அப்பதான் அவர் காட்டணும். அப்போ சடங்கு என்பது ஆடம்பரம். கேட்டால் இந்த நிகழ்வு பதிவு நமக்கு பிற்காலத்திலே நினைவுகளை கொடுக்கும். திருமணம் செய்து கொள்ளுகிற போது, தாலி கட்டுகிற பொழுது அல்லது தாலி கட்டி கொள்ளுகிற போது ஏற்படுகிற உணர்வை விட
அந்த புகைப்படத்தை 10 வருடம் கழித்து பார்த்தால் உனக்கு சிறப்பு வந்து விடுமா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த அளவுக்கு ஒரு கீழான நிலைமைக்கு போய் ஆடம்பரம், பணத்தை வாரி இறைக்க வேண்டும். இதற்கென்றே சில திருமண மண்டபங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சமையல் செய்பவருக்கு 3 கோடி கொடுத்து சமையல்காரர் வைக்கிறார். 10 லட்சம் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த அந்தணர்களை வைக்கிறார். இப்படியெல்லாம் நடக்குது. சரி, திருக்குறள் திருமணம் நடத்தலாம் அப்படின்னு போனா அவர்களும் 30,000 முதல் 50,000 வரை கேட்கிறார்கள். அப்ப திருமணத்தை எளிய முறையில் நீ நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. நீ பணம் செலவழித்து ஆடம்பரமாகத்தான் நடத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு ஒவ்வொரு பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் தள்ளப்பட்டார். மிக எளிமையான முறையிலே ஒரு திருமணத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லோரும் சமீபத்தில் நடந்த ஒரு வடநாட்டு முதலாளி வீட்டு குடும்பத்தின் திருமணத்தை போல நடத்த வேண்டும் என்ற ஆசையிலே அவாவிலே வாழ்கின்றவர்களாக அந்த ஆடம்பரத்தை நோக்கி நகர்பவர்களாக இருக்கு. திருமணத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன என்பதை முற்றிலுமாக மறந்து விடுகிறார். இப்படித்தான் இன்றைக்கு திருமணங்கள் நடைபெறுகிறது. திருமணத்துக்கு வருகிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் திருமணத்துக்கு முதல் நாள் நடக்கிற வரவேற்பு நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு வாழ்த்தி விட்டு உணவருந்தி விட்டு சென்று விடுகிறார்கள். மறுநாள் நடைபெறுகிற அந்த முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தாலி கட்டுகிற நேரத்திலே 20 பேர் 30 பேர் தான் இருக்கிறார். உணவு தயாரித்து வழங்குகிறவரே பட்டியலை கொடுக்கிறார். சார், ரிசப்ஷனுக்கு 500 சாப்பாடு சார், காலையில டிஃபன் ஒரு 100 சாப்பாடு சார், கல்யாணம் முடிஞ்சு மத்தியானம் ஒரு 50 சாப்பாடு போதுமா சார்ன்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது 50 பேர் தான் இருப்பாங்க. ஆனா எது முக்கியம்? திருமணம் தான் முக்கியம். ஆனா எது நடக்குது? ஆடம்பரம் நடக்குது. இதுதான் என்ற நிலை அருமையாக நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதை ஒரு சின்ன விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். எது முன்னிலை வகிக்கிறது என்பதுதான் இங்க கேள்வி. ஆடம்பரமா, சடங்குகளா? இங்கே ஆடம்பரம் என்ற அணியிலே வைத்த வாதங்களையும் சடங்குகளே என்ற அணியிலே வைத்த வாதங்களையும் எடுத்து பார்க்கிற போது நமக்கு வெட்டி வெளிச்சமாக ஒன்று தெரிகிறது. எது முன்னிலை வகிக்கிறது? திருமணங்களில் முன்னிலை வகிப்பது ஆடம்பரம் தான், தெளிவாக தெரிகிறது. கூர்ந்து பார்த்தால் திருமணங்களிலே முன்னிலை வகிப்பது சடங்குதான். திருமணம் என்ற சடங்குதான். ஒரு பெரிய இலையை போட்டுவிட்டு வரிசையாக பொரியல், கூட்டு, வறுவல், அப்புறம் வத்தல், அப்புறம் அப்பளம், அப்புறம் பழத்தாலான ஒரு பச்சடி, வெங்காயத்தாலான பச்சடி, ஊறுகாய், இத்தனையும் வைத்து விட்டு நடுவிலே அரிசியை தோற்றை வைக்காவிட்டால் அது எப்படி இருக்கும்? இது அத்தனையுமே அந்த சோறு சாப்பிடுவதற்காகத்தான். அதுக்கு ஊற்றுகிற சாம்பார் ஆகட்டும், மற்ற குழம்பாகட்டும், மோர் குழம்பாகட்டும், ரசமாகட்டும், பிறகு கொடுக்கிற பாயசமாகட்டும், அதற்கு பிறகு கொடுக்கிற வெற்றிலை பாக்கு தாம்பூலமாகட்டும் அல்லது பீடாவாகட்டும், எல்லாமே இந்த உணவு சாப்பிட்டது இதற்காக, அந்த அரிசி சோற்றுக்காகத்தான். தமிழ்நாட்டில் அரிசிச்சோறு, பிற மாநிலங்களே வேறு ஏதேனுமாக, பல மாநிலங்கள் அரிசிச்சோறு தான் காணப்படும். எனவே எப்படி இந்த வாழையிலே இத்தனை வகையான விதவிதமான பக்க பதார்த்தங்கள் இருந்தாலும் கூட வாழைப்பழம் எல்லாம் வைத்திருப்பார். இனிப்பு எல்லாம் வைத்திருந்தாலும் கூட எதற்காக?
நான் கேட்கிறேன், ஆடம்பரமாக இதையெல்லாம் வைத்துவிட்டு நடுவிலே வைக்க வேண்டிய சோற்றை மட்டும் வைக்கவில்லை என்று சொன்னால் அது விருந்தாகுமா? அந்த சோறு தான் சடங்கு, அந்த சோறு தான் திருமணம். இதையெல்லாம் வைத்துவிட்டு தாலி கட்டுவது மட்டும் இல்லை என்று சொன்னால் அது திருமணம் என்று ஒத்துக்கொள்வீர்களா? நீங்கள் வரவில்லை, மறுநாள் திருமணத்திற்கு வரவில்லை, முதல் நாளே வந்து விட்டீர்கள். சொல்லிவிடார், முதல் நாள் வரவேற்பு முடிந்து விட்டது, மறுநாள் திருமணம் கிடையாது. ஏன் தாலி கட்டுறது? அது இல்ல, நீங்களா யாரும் வரலாம், நாங்க வர்றோம், நீங்க கட்டணுங்க, அது முக்கியமாச்சங்கன்னு இந்த ஆடம்பரத்திற்காக வருபவர்களே சொல்லுவார்கள். அவர் என்ன சொல்றாங்க, நாங்க வர்றோம் இப்போ, ஆனா நாளைக்கு நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில வருகிறோம். இந்த ஆடம்பரம் எல்லாம் நாளைக்கு நடக்கிற, மறுநாள் நடக்கிற அந்த தாலி கட்டுகிற சடங்கு, அதை ஒட்டித்தான் நடக்கிறது. இந்த தாலி கட்டுவது இல்லாமல் இத்தனை ஆடம்பரங்கள் இருந்தாலும் எடுபடாமல் போய்விடும். எனவே இன்றைய திருமணங்களில் மட்டுமல்ல, தமிழகம் வரலாற்றிலே பண்டை காலம் முதல் இன்றைய காலம் வரை எல்லா திருமணங்களிலும் இன்று மட்டுமல்ல என்றைக்கும் முன்னிலை வகித்தது சடங்குகள் தான். திருமணம் என்ற சடங்கு தான் முன்னிலை வகிக்கிறது. இந்த ஆடம்பரம் என்பது ஆளுக்கு ஆள் மாறும், நேரத்துக்கு நேரம் மாறும், வாழ்க்கை முறை மாறுகிற போது மாறும். ஆனால் தாலி கட்டுகிற சடங்கு, அந்த சில குடும்பங்களிலே தகப்பனின் மடியிலே பெண்ணை அமர வைத்து தாரை வார்த்து கொடுப்பார்கள். அந்த திருமணங்கள் மனமாக சில திருமணங்களிலே அம்மையார் பவானி குறிப்பிட்டது போல உட்கார வைத்து தாலி கட்டுவார்கள். சில திருமணங்களிலே நிற்க வைத்து தாலி கட்டுவார்கள். சில திருமணங்களிலே தாலி கட்டுகிற போது இடையிலே ஒரு வேட்டியை பிடித்து கொண்டு இந்த பக்கம் மணமகனும் அந்த பக்கம் மணமகளும் இருந்து கொண்டு தாலி கட்டுவார்கள். ஒரு முடிச்சு போட்டு இரண்டாவது முடிச்சு போட்டு 2-3 முடிச்சுகளை அந்த மணமகனுடைய சகோதரி தான் போடுவார். ஒரு முடிச்சுதான் அந்த மாப்பிள்ளை போடுவார், மிச்ச 2 முடிச்சா சகோதரி போடுவாங்க. ஏன்? இந்த பெண்ணை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எங்கள் குடும்பத்துக்கு வருகிற மருமகள், இவளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இவளை பாதுகாக்கிறேன் என்று 2வது 3வது முடிச்சுகளை அந்த சகோதரி போடுவார். இந்த 3 முடிச்சு மட்டும் போடுறேன்னு வச்சுக்கிடுங்க. அந்த திருமணத்துக்கு அந்த ஆடம்பரம் ஏதோ பலன் உண்டா? சிந்தித்து பாருங்கள். எல்லாமும் இருக்கிறது, உணவு இருக்கிறது, பலூன் இருக்கிறது, நான் சொன்ன பஞ்சு மிட்டாய் இருக்கிறது, பரிசு கொடுக்கிற வரிசை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. மணமகளை மட்டும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க, வருவாங்கன்னா ஈடுபடுமா? அவங்க வந்தாதானே தொடங்கும், அவங்க வந்தாதான் வரவேற்பு தொடங்கும். எத்தனை திருமணங்களுக்கு சென்று 9 மணி வரை நான் காத்திருந்திருக்கேன். 9 மணி வரை மணமகன் வருவார், மணமகள் வரவில்லை, வந்து கொண்டே இருக்கிறார்கள். வழியிலே போக்குவரத்து இடையூறாகிவிட்டது. அதுக்காக நம்ம போனா வந்தா பரிசு கொடுத்து சாப்பிட்டு போயிடுவோமா? மணமகள் வர இருப்போம். ஏன்? முக்கியம் அதுதான், அதுதான் சடங்கு. மணமகனை சந்தித்தல். நாளைக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்களை இன்றைக்கே சென்று பார்த்து, நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய தந்தையும் உங்களுடைய தாயும் அதே மாதிரி இவருடைய தந்தையும் தாயும் சேர்ந்து முடிவெடுத்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். உங்கள் உற்றார் சேர நாளைக்கு நீங்கள் தாலி கட்டிக் கொள்ளப் போகிறீர்கள், உங்களை நாங்கள் இப்போதே முதலிலேயே வந்து வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்துகிற செயல்பாடுதான் அந்த வாழ்வு. எல்லாவற்றுக்கும் அடிப்படையில நம்முடைய தமிழன் சில காரணங்களை வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் வைக்கவும் அந்த அவருடைய பண்பாட்டை, அவருடைய துன்பத்தை, அவனுடைய பழக்க வழக்கங்களை, அதை சடங்குகள் என்று சொல்லுங்கள், சம்பிரதாயம் என்று சொல்லுங்கள், அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம், அப்படி இப்படி மாறி இருக்கலாம். என்றாலும் கூட அந்த அடிப்படை அடிநாதம் அதுதான் எல்லா திருமணங்களும் எல்லா காலத்திலும் முன்னிலை வைக்கிறது. அதை சந்தர்ப்பத்திற்கேற்ப, வாழ்க்கை சூழலுக்கேற்ப அதிகப்படியாக வெளிக்காட்டிக் கொள்வதே இந்த ஆடம்பரங்கள். நீங்க இந்த ஒரு சமீபத்துல ஒரு திருமணம் படம் பார்த்தேன். அவரு பெரிய தேங்காய் வியாபாரியா. அந்த பந்தியில சாப்பிடுறவங்க எல்லாம் உட்கார்றதுக்கு அந்த சேர் இருக்கிற அந்த இருக்கை, அதை ஒரு தேங்காவை பாதி தேங்காவை வெட்டினா மாதிரியே செஞ்சிருக்காரு. ஏதாவது ஒரு உட்கார்ந்து சாப்பிடுறது இது பண்ணுவாங்க, பண்ணிருக்காரு. ஆடம்பரம். அவர் தேங்காய் வியாபாரம் தேங்காய் மாதிரி செஞ்சு
அந்த தேங்காவுக்குள்ள உட்கார்ந்து அவர் சாப்பிடுறோம் அப்படி பண்ணிருக்காரு. அது என்னமோ அது ஒரு கிறுக்கு புத்தி வேண்டிட்டான். காசு பணம் இருக்குது, கிறுக்கு புத்தி பண்ண. இப்படி பல விதமா பண்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அந்த திருமணம் சடங்கு என்பது அதுதான் முதன்மை வகிக்கிறது. என்றைக்குமே முன்னிலை வகிப்பது திருமணம் என்ற சடங்கு தான். நீங்கள் உங்களுடைய பணி காரணமாக, உங்களுடைய நேரம் காரணமாக, உங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக நீங்க அதற்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் பெரியப்பா, சிற்றப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, மருமகன், மருமகள் இவர்கள் கண்டிப்பாக அந்த தாலி கட்டுகிற சடங்கிலே கலந்து கொள்வார்கள். அதுதான் மிக முன்னால் வரவில்லை என்றால் பரவாயில்லை, திருமணத்திற்கு தாலி கட்டுகிற நேரத்துக்கு நீ சென்றாக வேண்டும் இல்லையா? இதுதான் நம்முடைய பண்பாடு. நம்முடைய பண்பாடு எப்போதும் பாதுகாக்கப்படுகிறது. என்றைக்கும் திருமண சடங்குகள் திருமணங்களிலே மிக்கோங்கி இருப்பது உங்களுக்கு மேல் பூச்சாக அது தெரியும். ஆனா உள்ளார்ந்து முன்னிலை வகிப்பது சடங்குகளே 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 என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.